Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalam ala Rasulillahi amma ba'd. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2027 ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர் வாராந்தம் தொடராக நடத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 15வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, மாணவிகளே, உங்களுடைய வலயங்களில் 2ஆம் தவணை பரீட்சைக்கான நேர சூசி வெளியிடப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பெரும்பாலான பாடசாலைகளில் தவணை பரீட்சை இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. அடுத்த வாரம் அல்லது அதற்கடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் 2ஆம் தவணை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைய தினம் 2ஆம் தவணைக்குரிய ஒரு வினாப்பத்திரத்தை கலந்துரையாடினால் நல்லம் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் ஒரு பேப்பர் டிஸ்கஷன் ஒன்றை செய்ய போகிறோம். ரைட், ஓகே. ரைட், ஓகே. ரைட், இது போன வருஷம், அதாவது 2025ஆம் ஆண்டு வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தினூடாக வடமேல் மாகாண மாணவிகளுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு வினாத்தாள். அப்போ 2026ஆம் ஆண்டு இந்த வருடமும் உங்களுக்கு உங்களோட வலயங்களுக்கூடாக இன்ஷா அல்லாஹ் பேப்பர் வர இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த குறிப்பிட்ட வினாத்தாளுக்கூடாக சொல்ல வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை சொன்னால் நல்லமென்று நான் யோசிக்கிறேன். ரைட், ஓகே. அப்போ இதில் இருக்கிற வினாக்கத்தான் எக்ஸாமுக்கு வரும் என்றதல்ல, இதை வச்சு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட சில அம்சங்களை கலந்துரையாடலாம். ரைட், உங்களுக்கு நான் ஓகே அன்மியூட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை தாரு. நீங்கள் குறிப்பிட்ட வினாக்களுக்கு விடையளித்து விட்டு நீங்கள் மியூட் பண்ணி கொண்டால் போதுமானது. ஓகே, ரைட், ஓகே, ரைட். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்போ 10ஆம் ஆண்டு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கும் முதலாம் தவணை. அது பெரும்பாலும் நீங்கள் படித்த பாடப்பரப்புகளுக்குள்ளே இருந்து தான் நடந்திருக்கும். ரைட், அவங்களோட பாடசாலை மட்டத்தில் தான் அந்த வினாப்பத்திரம் தயாரிக்கப்பட்டு இருக்கும். ஏண்டா உங்களுக்கு டைம் ஆரம்பித்த பிறகுதான் நோன்பு வந்துச்சு. ஏன்னா நோன்பு வந்த நான் நினைக்கிற A-level எக்ஸாம், அதே போல் O-level எக்ஸாம் அதெல்லாம் வந்தது அதுக்கு பிறகுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு அடுத்தது ஸ்போர்ட் மீட், அப்படி ஸ்கூலில் முக்கியமான சில ஃபங்க்ஷன்கள் காணப்பட்டிருக்கலாம். எனவே பாடசாலையில் அந்த குறிப்பிட்ட தவணைக்குரிய நாட்கள், ரைட், பாடங்கள் இடம்பெற்ற நாட்கள் மிக குறைவாக இருந்திருக்கும். அதே நேரம் பாடத்தெரிவு என்று வரக்கொள்ளையும் கொஞ்சம் அங்கலிங்கள இழுபறிகள் காணப்பட்டிருக்கலாம். எனவே உங்களோட இந்த பாடம், முதலாம் தவணைக்குரிய இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் இல்லை, நீங்கள் பாடசாலையில் குறிப்பிட்ட சிறிய அலகுகள் அல்லது குறிப்பிட்ட கொஞ்சத்தை தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த படிச்சத்தை வச்சுத்தான் டீச்சர் பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு கணிப்பீடு மாதிரி ஒரு வினாப்பத்திரத்தை தயார்படுத்தி இருப்பான்னு நான் நம்புறேன். ஆனா 2ஆம் தவணையிலிருந்து உங்களோட கடைசி எக்ஸாம் வரங்காட்டியும் பெரும்பாலும்
ஃபைனல் எக்ஸாம்ட மாடல் எப்படியோ அந்த மாடல்ல தான் உங்களோட 2ஆம் தவணை வினாத்தாள் வரப்போகுது. ரைட். அப்ப நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கொள்ற விஷயம் என்னண்டா, நீங்க அந்த ஃபைனல் எக்ஸாம்ட பேப்பர் ஸ்ட்ரக்சர், ஃபைனல் எக்ஸாம்ட பேப்பர் எப்படி இருக்குதோ அந்த அடிப்படையில உள்ள பேப்பர்களை செஞ்சு பார்க்கறது தான் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கும். ரைட். ஓகே, சரி. ரைட். இப்ப இதுல பாருங்க. ரைட். உங்களுக்கு இந்த வினாத்தாள் எப்படி என்றா, வினாத்தாள் 1, வினாத்தாள் 2 என்று 2 வினாத்தாள்கள் காணப்படும். வினாத்தாள் 1 பொறுத்த மட்டும் நீங்க எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும். சில நேரம் உங்களுக்கு தரக்கூடிய வினா பத்திரத்திலேயே விடையளிப்பதற்கான இடங்கள் விடப்பட்டிருக்கும். இவ்வாறு புள்ளிகள் விடப்பட்டு இருக்கும். ரைட். அப்ப நீங்க அந்த இடத்துலதான் விடையளிக்க வேண்டும். மட்டுமல்ல, வினாத்தாள் 1 நீங்க கட்டாயமாக கையளித்து விட்டு தான் வர வேண்டும். சரியா? ரைட். இதுதான் அந்த முதலாவது வினாத்தாள். அடுத்தது 2வது வினாத்தாளுக்கான விடைகளை பொறுத்த மட்டும் அது நீங்க எக்ஸ்ட்ரா பேப்பர்களை தான் நீங்க எழுத வேண்டியது. கட்டாயமாக நீங்க அறிவுறுத்தலை வாசிக்கணும். ஏன்னா நான் கிட்டத்திலையும் பேப்பர் 1 திருத்தின அழகா விடை எழுதிக்கிறேன், எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதிக்கிறேன். ஆனா அறிவுறுத்தலை சரியா வாசிக்காம விடை எழுதிக்கிறதால 20 மார்க்ஸே குறிப்பிட்ட அந்த மாணவனுக்கு இல்லா பேத்திக்குது. இப்ப வினாத்தாள் 2 பொறுத்த மட்டும் அறிவுறுத்தல் என்ன, 5 வினாக்களை கொண்டதாக இருக்கும். வினாத்தாள் 2 5 வினாக்களை கொண்டதாக இருக்கும். இதுல நீங்க பாருங்க, முதலாம் அல்லது 2ஆம் வினாவுக்கு விளங்குதா அவளுக்கு? சரியா? முதலாம் அல்லது 2ஆம் வினாவுக்கு விடையளித்தல் கட்டாயமானது. அதெல்லாம் பாருங்க. சரியா? அப்ப முதலாம் அல்லது 2ஆம் வினாவுக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வினாவை மட்டும்தான் செய்ய வேண்டியது. 2ஐயும் விட மேலாது, 2ஐயுமே செய்ய மேலாது. 2ஐ செஞ்சாலும் ஏதாவது ஒன்றுக்கு தான் புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்த அறிவுறுத்தலை பாருங்க. 3ஆம் 4ஆம் 5ஆம் வினாக்களில் இருந்து விரும்பிய 2 வினாக்களுக்கு விடையளித்தல் வேண்டும். விளங்கினா அவளுக்கு? அப்ப 3, 4, 5 இந்த வினாக்கள் இருந்து விரும்பிய 2 வினாக்கள். அப்ப நீங்க மொத்தமாக விடையளிக்க போற எத்தனை வினாக்களுக்கு சொல்லுங்க பாக்க? வினாத்தாள் 2ல மொத்தமாக விடையளிக்க போற எத்தனை வினாக்களுக்கு? 5 வினாக்கள்ல 5ல 3க்கு விடையளிக்க போறீங்க. அதாவது 5 கேள்வி இலக்கமிடப்பட்டிருக்கும். 1, 2, 3, 4, 5 அந்த 5 கேள்வியில முதலாம் அல்லது 2ஆம் வினா அது கட்டாயமாக நீங்க செய்யணும். முதலாம் அல்லது 2ஆம் வினா. சரியா? ரைட். அடுத்தது 3, 4, 5ல ஏதாவது 2 வினா. 3, 4, 5ல ஏதாவது 2 வினா. ஆக மொத்தமாக 3 வினாக்களுக்கு மாத்திரம் விடையளிக்க வேண்டும். அப்ப நீங்க இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட். இப்ப இதுல முதலாம் வினா என்ன? கவிதை அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள் வரும். ரைட். 2ஆம் வினா என்ன? ஒரு உரைநடை, அதை அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள் வரும். அப்ப நீங்க ஒன்றோ கவிதையை செய்யலாம் அல்லது உரைநடையை செய்யலாம். அடுத்தது நினைக்கிறேன்னா ஒரு சூறாவை தாரு, அதுல 5 வினாக்கள் இருக்கும். அது கீழால் ஒரு ஹதீஸ் ஒன்று தாரு, அதுல 5 வினாக்கள் இருக்கும். பெரிய வினாக்களை. கடைசி வினா சந்தர்ப்ப துவா, பழமொழி, சிறுகுறிப்பு எல்லாம் இணைந்ததாக கடைசி வினா காணப்படும். அப்ப நீங்க இப்ப கடைசி வினா செய்யறதுக்கு 7 வினாக்கள் செய்யலாம். அப்படி இல்லாட்டி நீங்க சூறாவையும் ஹதீஸை செய்யலாம். இப்ப நான் சொன்னேன் தானே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, இப்ப நான் பேப்பர் 1 திருத்தினேன். அந்த பேப்பர்ல முதலாம் வினாவுக்கு செஞ்சுக்கிறேன், அதாவது கவிதையை செஞ்சுக்கிறேன், அழகா செஞ்சுக்கிறேன். 20க்கு 18 19 அப்படித்தான் விட வந்துச்சு, இந்த மார்க்ஸ் வந்துச்சு. 2ஆம் வினாவுக்கு செஞ்சுக்கிறேன். சரியா? 3ஆம் வினாவாக இந்த எதை செஞ்சுக்கிறேன்? சூறாவை செஞ்சுக்கிறேன். அப்ப இப்ப நான் உதாரணமா சொல்லாமே, முதலாவையில அந்த புள்ள 18 எடுத்த. ரைட். 2ஆவையிலையும் ஒரு 19 மார்க்ஸ் எடுத்த 2வது. சரியா? 3ஆவது சூறாவுக்கும் 19 எடுத்த. ரைட். இப்ப எனக்கு இது 3 கூட்டி போடணுமா? 19, 19, 18 இது 3 கூட்டி போடணுமா? பிள்ளைகள்? அதாவது கவிதைக்கும் எழுதி உரைநடைக்கும் எழுதிக்கிற, அங்கல சூறாவுக்கு மட்டும்தான் எழுதிக்கிற. ஆனா எங்கட அறிவுறுத்தல் என்ன? கவிதை அல்லது உரைநடை 2ல இருந்து ஏதாவது ஒன்றத்தான் செய்ய சொல்லிக்கிற. அப்ப அந்த மாணவன் என்ன செஞ்சுக்கிறாரு? கவிதைக்கும் எழுதி உரைநடைக்கும் எழுதிக்கிற. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா பேப்பரை திருத்தினதான். பேப்பரை திருத்திட்டு 19 மார்க்ஸ் சீக்கிரம் இல்லையா, 19 மார்க்ஸை நான் கவுண்ட் பண்ணினேன், கூட்டினேன். அதோட சேர்த்து இந்த 19 கூட்டினேன், உதாரணமா சொல்றேன். அப்ப எனக்கு இந்த 18 என்ன செய்யலாது? கூட்ட இயலாது.
சரியா கூட்ட இயலாது. கூட்டத்துல அது அறிவுறுத்தல சரியா வாசிக்கலாத்தால வந்த விளைவு. விளங்கினா உங்களுக்கு? அப்ப அதனால தயவு செஞ்சு உங்களோட வினாப்பத்திரம் நீங்க ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி ஒரு வினாப்பத்திரத்தை நீங்க எழுத போறீங்க, ரைட்? எனவே தயவு செஞ்சு நீங்க உங்களுக்கு தரப்படக்கூடிய வினாக்களுக்கு விடை எழுத கொள்ள அறிவுறுத்தல்களை சரியாக வாசிக்கணும். அறிவுறுத்தலை சரியா வாசிக்கிறன்றது அரபிலக்கிணை பாடத்தை மட்டும் அல்ல, எல்லா பாடங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான் அறிவுறுத்தலை சரியாக வாசிக்கிறது, ரைட்? ஏண்டா சொல்லுவாங்க இல்லையா, அறிவுறுத்தலை சரியா வாசிச்சு கேள்வி விளங்கினா 50 மார்க்ஸ், அடுத்த விட எழுதுறது 50 மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விளங்கினா? ஃபஹ்மு சுவால் நிஸ்ஃபுல் ஜவாப்ன்னு சொல்ற அரபால. ஃபஹ்மு சுவால் நிஸ்ஃபுல் ஜவாப், அதாவது கேள்வியை சரியாக விளங்குறது விடையிட அறவாசி எழுதின மாதிரிகள், ரைட்? அதனால அறிவுறுத்தலை சரியாக இங்கேயும் போட்டிருக்கிற வினாத்தால் 2 வரைக்குள் அங்கேயும் போட்டு இருக்கும் எப்படி நீங்க விடையளிக்க வேண்டும் என்று, ரைட்? அடுத்த பகுதி வாங்கோ. இப்ப அது ஓகே. அதுல நீங்க அடுத்தது ஆக முக்கியம் என்னென்றா தெரிந்த வினாக்களுக்கு விடையளிக்கிறதுக்கு நீங்க பயிற்சி எடுங்க. முதலாவதாக சில நேரம் நீங்க இப்ப கிரேட் 6, 7, 8, 9 தாண்டி 10 வந்துக்கிறீங்கன்னா, இப்ப 10க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் என்றது ஏதோ நடந்திருக்கும், அது ஒரு பாடசாலை மட்டத்துல ஒரு கணிப்பீட்டு பரீட்சை மாதிரி நடந்திருக்கும், அது சும்மா தொட்டு இல்லைன்னு சொல்றேன், சரியா? இனி எழுதக்கொள்ள நீங்க செகண்ட் டைம்ல இருந்து எழுதக்கொள்ள நீங்க ஃபைனல் எக்ஸாமுக்கே அவளை தயார்படுத்தி கொண்டு போகணும். அப்ப நாங்க 9ஆம் ஆண்டுகள்ல எக்ஸாம் பேப்பருக்கு விடை எழுத கொள்ள ஏதோ எழுதி இருப்போம். ஆனா இப்ப இதுக்கு போற நீங்க பிராக்டிஸ் ஆகணும். என்னண்டா உங்களுக்கு என்ன வினாவுக்கு என்ன பெரிய வினாவுக்கு விடை தெரியும் என்றதை பார்த்துட்டு நீங்க அந்த இலக்கத்தை தான் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதணும். அதாவது முன்னுரிமை வழங்கும் வினாக்களை ஒழுங்கமைச்சு கொள்றதுக்காக வேண்டி உங்களுக்கு மேலதிகமாக 10 நிமிஷங்கள் தரப்பட்டு இருக்கும். அப்ப 3 மணித்தியாலங்களை கொண்ட வினா பத்திரமாக இருந்தாலும் கூட அந்த 10 நிமிடங்கள் எதற்காக? உங்களுக்கு ஃபுல்லா பேப்பரை ஒரு முறை வாசிச்சு அந்த பேப்பர்ல இலகுவாக விடையளிக்கக்கூடிய பகுதியை தெரிவு செய்து அந்த விடையை முதன்மையாக நீங்கள் எழுதுவதற்கு தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மேலதிக 10 நிமிடங்கள் தரப்பட்டிருக்கிறது. எனவே எடுத்தெடுப்பிலேயே முதலாவதாக நீங்க வினாத்தாள் 1 நீங்க எப்படி கட்டாயம் செய்ய வேண்டியதுதான். வினாத்தாள் 2 எடுத்தோடனே முதலாவதாகவே கவிதை செய்யணும் இல்ல, கவிதையை வாசிங்க. கவிதையில இருக்கிற 5 வினாக்களுக்கும் விடை எழுதலுமான்னு பாருங்க. அவருக்கு உரைநடையை வாசிங்க. வாசிட்டு உரைநடையில் இருக்கிற 5 வினாக்களுக்கும் விடை எழுதலுமான்னு பாருங்க. 2ல இருந்தும் எந்த வினாவுக்கு நான் விடை எழுதினால் அதிகமான புள்ளிகள் கிடைக்கும் என்பதை நீங்க ஒரு எழுதி பார்க்கறதல்ல, கெஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஊகிக்கலாம். அவரைதான் நீங்க வினா இலக்கத்தை போட்டு விடை எழுத வேண்டும். சரியா? ரைட், ஓகே. இப்போ வாங்க விஷயத்துக்கு அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரபி இலக்கிய பாடத்தை பொறுத்த மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்னு நாங்க பிரிச்சு படிச்சாலும் செகண்ட் டேர்முக்குள்ள பாடங்கள் மட்டும்தான் செகண்ட் டேர்ம் வினாத்தால வரும் என்றதல்ல. விளங்கினா? அது ஃபர்ஸ்ட் டேர்முக்குள்ள சில பகுதிகளும் உள்வாங்கப்படலாம். அதை நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்ப உதாரணமாக முதலாவது வினா என்ன? முதலாவது வினா ஜாஹிலியா காலத்தில் பாடப்பட்ட செய்யுள் வகைகளான அர்-ரஸா, அல்-ஹிஜா ஆகிய பதங்களின் தமிழ் கருத்தை எழுதுக. லேசா இருக்குது. அர்-ரஸா, அல்-ஹிஜா ஆகிய பதங்களின் தமிழ் கருத்து. இது உண்மையில நீங்க படிச்சிருப்பீங்க, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் தான் படிச்சிருப்பீங்க. விளங்கினா? ஆனா இங்க வந்து அதையும் சேர்த்துதான் நீங்க பார்த்து கொண்டு போக வேண்டியது. ரைட். இப்ப அர்-ரஸாண்டா என்ன சொல்லுங்க பாக்க, தமிழ் கருத்து என்ன? அர்-ரஸாண்டா திறங்கட்பா. ஓகே. அல்-ஹிஜாண்டா கருத்து என்ன? அல்-ஹிஜாண்டா வசைப்பாக்கல். சரியா? இது மட்டுமல்ல, இது இப்ப 2025ஆம் ஆண்டு வந்த வினா பத்திரத்துல உள்ள வினா. சரியா? இதை தாண்டி நீங்க மத்த எல்லாத்தையும் பாடமாக்கி வரணும். சரியா? உதாரணமா அல்-ஃபஹ்ர். அல்-ஃபஹ்ரண்டா என்ன? என்ன அல்-ஃபஹ்ரண்டா? கவிதைகள். அல்-ஹமாசாண்டா வீர கவிதைகள். இப்ப அல்-ஹமாசா என்ற சொல்ல கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொள்றதா இருந்தா, எனக்கு தெரியும் அந்த பலஸ்தீனத்துல போராளிகள் என்ன என்ன அமைப்பு, அந்த போராடக்கூடிய அமைப்போட பேர் என்ன? ஹமாஸ். ஹமாஸ் அமைப்பு, ஹமாஸ் இயக்கம். சரியா? அப்ப அவங்க கொஞ்சம் துணிச்சல் மிக்கவர்கள், வீரம் மிக்கவர்கள் என்ற அடிப்படையில கொஞ்சம் அந்த ஹமாசா என்ற சொல்ல
ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். நம்ம ஹமாசா என்பது வீர கவிதைகள். ரைட். அர்ரசா நாங்க பார்த்தோம். அல் மதஹண்டா என்ன? அல் மதஹண்டா புகழ் பாக்கல். அல் மதஹண்டா புகழ் பாக்கல். சரியா? ரைட். இது அல் மதஹண்டா புகழ் பாக்கல். மதஹண்டா புகழ்ந்தான். சரியா? இப்ப நான் உங்களுக்கு சும்மா அந்த லேசிக்கு சொல்லித்தாரேன். இப்ப நாங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதானே. அல்ஹம்துலில்லாஹ்ன கருத்து என்ன? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வே புகழ்ந்தார். அல்லாஹ்வே புகழ்ந்தானா? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ்வுக்கே. அப்ப லில்லாஹி என்றா அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்து என்றா புகழ் அனைத்தும். சரியா? இப்ப நாங்க அல்ஹம்து என்று எழுதிக்கிற மாதிரி அல் மதஹண்டத்தை இப்படி எழுதுறோம் இல்லையா? அல் மதஹன்னு நாங்க அரபால் இப்படி எழுதுறோம். சரியா? சின்னொரு வித்தியாசம் தான் நடந்திருக்குது பாருங்க. இந்த மீம் முதலாவது பேத்திருக்குது, இந்த தால் ரெண்டாவது பேத்திருக்குது, இந்த ஹா கடைசி வந்திருக்குது. ஆரம்பத்தில் இருக்கிற இந்த ஹா இங்க பேத்திருக்குது, ரெண்டாவது இருக்கிற மீம் இங்க பேத்திருக்குது, தால் இங்க வந்திருக்குது. அதை நான் ஏன் சொன்னேன் எல்லாருக்கும் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ்ண்டா எல்லாருக்குமே தெரியும். அல்ஹம்துலில்லாஹ்ண்டா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே என்பது தெரியும். ஆனால் மதஹ்ன்னு கேட்டால் சில நேரம் எங்களுக்கு ஞாபகம் வராது. ஏன்னா அப்ப அதனால அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்றதோட அல் மதஹ் என்ற சொல்ல என்ன செய்யலாம்? ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம். எனவே அல் மதஹ் என்பது எதை குறிக்கும்? புகழ்பாவை குறிக்கும். விளங்கினா? அல் மதஹ் என்பது புகழ்பாவை குறிக்கும். அடுத்தது அல் கசல். அல் கசல் என்ன கருத்து என்ன? அல் கசல் காதற்பாக்கள். அல் கசல் அண்டா கருத்து காதற்பாக்கள். சரியா? ரைட். அல் ஹிஜாண்டா பார்த்தோம். அல் ஹிஜாண்டா வசைப்பாக்கள். ஏன்னா அல் மதஹுடைய எதிர்ப்பதன் தான் அல் ஹிஜா. அல் வசுஃப் அண்டா என்ன? அல் வசுஃப் வெரி குட். அல் வசுஃப் அண்டா கருத்து வர்ணனை பாக்கல். சரியா? அல் ஹிக்மா அண்டா ஞான உரைகள். ஹிக்மான்னா ஞானம், ஞான உரைகள். அல் அம்சால் என்றால் பழமொழிகள். அல் அம்சால் என்றால் பழமொழிகள். அல் ஹிதாபா என்றா உரைகள். அல் ஹிதாபா ஹுத்துபா என்ற சொல்ல ஞாபகம் வச்சுக்கொண்டா ஹிதாபா என்ற சொல்லும் ஹுத்துபா என்ற சொல்லும் கிட்டத்தட்ட சேம் மாதிரி இருக்கிற இல்லையா? எனவே அல் ஹிதாபா உரைகள் என்று ஞாபகம் வச்சு கொள்ளலாம். ஸ்பீச்சஸ். சரியா? ரைட். ஓகே. இப்ப இதுல நீங்க ரைட். இப்ப நாங்க இப்படி படிச்சா நீங்க படிச்சோ தெரியாது. இப்ப அது கொமனா தான் நீக்குதுன்னா அல் ஹிஜா, அல் வாசுப், அல் ஹசல், அல் ஹிக்மா அப்படி கொமனாக பொதுவாகத்தான் நீக்குது. எங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்தா செய்யுள் வடிவிலானவை, உரைநடை வடிவிலானவை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் தருக அன்னு கேட்டு வந்தா எழுதலுமா? செய்யுள் வடிவிலானவை, உரைநடை வடிவிலானவை. இப்ப செய்யுள் வடிவிலானவை என்று வந்தா எது வரும்? உதாரணமாக செய்யுள் வடிவிலானவை என்று வந்தால் வேற வீர கவிதைகள். ரைட். இப்ப நீங்க ஓகே வீர கவிதைகள், புகழ்பாக்கள் எல்லாமே சரிதான். ஆனா நீங்க அப்படி சொல்லப்படாது, அரபால தான் சொல்லணும். இல்லைங்கண்ணா? அல் ஹிஜா, அர் ரசா, ரைட், அந்த மாதிரி சொல்லணும். அல் மதஹ், அல் வசுஃப் என்று சொல்லணும். ரைட். உரைநடை வடிவிலானவை என்று வந்தா அல் ஹிக்மா. அல் ஹிக்மா. வேற அல் அம்சால். வேற அல் ஹிதாபா. அல் ஹிதாபா. சரியா? விளங்கல்ல? அல் கசல் வராது. அல் கசல் என்றது காதற்பா தானே. அல் கசல் என்றது காதற்பா. அப்ப காதற்பா அந்த நான் சொல்றேன், தெளிவாக சொல்றேன். அதாவது பாண்டு வாரது இல்லையா? பாண்டு வாரது, கவிதை என்று வாரது, அதெல்லாம் செய்யுள் வடிவில் ஆனவை. இப்ப ஞான உரைகள், அதாவது அல் ஹிக்மா, அல் அம்சால், அல் ஹிதாபா, அதெல்லாம் எதுல வாரது? உரைநடை வடிவிலானவைக்கு வரும். சரியா? ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. ஜாஹிலியா காலத்தில் பாடப்பட்ட அரபி இலக்கியத்தின் கருப்பொருள் 2 தருக. அரபி இலக்கியத்தின் கருப்பொருள்
என்ன சொல்லலாம்? அரபி இலக்கியத்தின் கருப்பொருள் குலப்பெருமை, பெண்கள் பெண்கள், போர்கள் புகழ், குலப்பெருமை பெண்கள் correct. போர்கள், குலப்பெருமை, பெண்கள். சரியா? விளங்கினா எல்லாருக்கும் போர்கள், குலப்பெருமை. ஓ, சரியா? ரைட். அரபி இலக்கியத்தின் கருப்பொருள் அல்லது ஜாஹிலியா கால மக்களின் வாழ்வில் காணப்பட்ட கருப்பொருள் எப்படி வேணுமென்றாலும் வரையிலும். சரியா? அப்ப போர், பெண்கள், குலப்பெருமை என்று வரும். ஓகே, யாருக்காவது டவுட் இருக்குதா? சார் ஓ, சார் நாங்க செய்யுள் வடிவலானவை என்பதை எப்படி கண்டுபிடிக்கிற? ரைட். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிற? அதாவது மூணு விஷயம் இருக்கிற இல்லையா? ஒன்று இப்ப ஸ்பீச்சஸ், அதாவது அல் ஹிதாபா, அது உரைநடை வடிவிலானவை. உரைநடை என்றா சும்மா பேச்சு வழக்குல சொல்லி கொண்டு போறதுதான் உரைநடை என்று சொல்றது. அடுத்தது அல் அம்சால், பழமொழிகள். அடுத்தது அல் ஹிக்மா, ஞான உரைகள். இந்த மூன்றையும் தவிர உள்ள ஏனைய அனைத்தும் எதுல வார? செய்யுள் வடிவிலான உலகம் வாரது. இப்ப விளங்கினா அவளுக்கு? சரியா? லேசா ஞாபகம் வச்சுக்கொள்றேன்னு சொன்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அப்படி இல்லாட்டி நீங்க புகழ்பா, வசைப்பா, வர்ணனைப்பா, இரங்கற்பா, காதற்பா, வேற என்ன, தட்புகச்சிப்பா அண்டு பா 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 அண்டு வார்த்தைகள் இல்லையா? அதெல்லாமே செய்யுள் வடிவிலானவை. இப்ப செய்யுள் என்றாலும் கவிதை என்றாலும் பாக்கள் என்றாலும் எல்லாம் ஒன்று தானே? அப்படித்தானே? சரியோ? விளங்கினோ? ரைட். ஓகே, சரி. அப்ப இந்த கேள்வி இது அல்லாம நீங்க அழகு ஒன்றில காணப்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக ஜாஹிலியா காலத்தில் காணப்பட்ட சந்தைகள். என்ன சந்தைகள் சொல்லுங்க பாக்க? சந்தைகள் குயிக்கா. சரியா? அதுல ரெண்டுகள் கேட்டு வரத ரெண்டு எழுதுனா போதும். ரைட். முஅல்லகாத் என்றால் என்ன சொல்லுங்க அவசரமா? முஅல்லகாத் என்றால் என்ன? தொங்கவிடப்பட்ட கவிதைகள். ரைட். அப்படி சுருக்கமாக எழுத மேலும் உங்களுக்கு தெளிவாக விரிவாக எழுத விரும்பினால் போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று எழுதினா மிச்சம் நல்லா விளங்கினா. போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதுறா ஜாஹிலியா கால சந்தைகளில் அல்லது இலக்கிய சந்தைகளில் போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் தான் அல்லது கவிதை தொகுப்புகள் முஅல்லகாத் என்று அழைக்கப்படும். சில நேரம் அதுக்கு முன்னால சபுல் முஅல்லகாத் என்றும் எக்ஸாம் பேப்பர்ல ஒரு முறை வந்திருக்குது. சரியா? சபு அண்டா நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் நான் முதலாம் வகுப்புல. சபு அண்டா கருத்து என்ன? 7 சரியா? 7. சபு அண்டா கருத்து 7. அப்ப சபுல் முஅல்லகாத் என்று வரக்குள்ள இந்த 7 என்ற சொல்ல எங்க சரி எட் பண்ணணும்? எப்படி எட் பண்ணலாம்? ரைட். ஏற்கனவே சொன்ன வரைவிலக்கணத்தோட 7 என்று சொல்ல அட் பண்ணி கொண்டா சரி. அதாவது போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்க விடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள். 7 கவிதை தொகுப்புகள் அல்லது 7 கவிஞர்களின் கவிதை தொகுப்புகள் என்று சொன்னாலும் சரி. ரைட். முஅல்லகாத்தில் இடம்பெறக்கூடிய கவிஞர்கள் 2 பேரோட பேரை சொல்லுங்க. மிச்சம் தேவையில்ல. 2 பேரோட பேரு. ஓகே, இம்ரவுல் கைஸ், லபீத் இப்னு ரபியா. ரைட். வலீத் இப்னு ரபியா அல்ல, வலீத் வேற. சரியா? வலீத் இப்னு முகீராவும் உத்பத் இப்னு ரபியாவும் வேற. விளங்கினா அவளுக்கு? இங்க நீங்க தெளிவாக பாடமாக்கி வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆளுடைய பேரு இம்ரவுல் கைஸ். அது எல்லாருக்கும் லேசா பாடமாக்கி வச்சுக்கொள்ளும். 2வது ஆளுடைய பேர் என்னன்னு கேட்டால் லபீத் இப்னு ரபியா. லபீத் இப்னு ரபியா. ரைட். அதுக்கு அங்கால நீங்க விருப்பமான வேறாக்களோட பேரை பாடமாக்கி வச்சுக்கொள்ள மேலும். சரியோ? ரைட். அடுத்தது இப்ப ஜாஹிலியா கால கவிதைகள்
யாருடைய ஆட்சி காலத்தில் துவக்கப்பட்டது? உமையா உமையா ஆட்சி உமையாக்கள். உமையாக்களுடைய ஆட்சி காலம். சரியா? ரைட். அடுத்தது வந்து ஜாகிலியா கால மக்கள் கவிதைகளை எவ்வாறு பாதுகாத்தார்கள்? மனமிட்டு பாதுகாத்தனர். ஒன்று மனநமிட்டு மானமிட்டு பாதுகாத்தார்கள். பாதிப்பித்தனர். வேற வேற எப்படி? ஒண்டா மனநமிட்டு மட்டும்தானா பாதுகாத்தாங்க? எழுதி வைத்து பாதுகாத்தனர். right. அதாவது எழுதுவதற்கான திறமை கொண்டவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க? எழுதியும் பாதுகாத்தார்கள். விளங்கினாங்க உங்களுக்கு? எழுதியும் பாதுகாத்தார்கள். ரைட். எழுதி சரி, பாங்கு. பாதுகாத்தார்கள். சரியா.
சரி பாருங்க. ரைட் ரைட். இப்ப அப்ப முதலாம் அலகில இருந்து நிறைய சார் பேங்க் கேள்விகள். முடிஞ்சு. ஆமா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ரைட். அப்ப முதலாம் அலகில் இருந்து சரியா நிறைய கேள்விகள் வந்து சார் பேசுற கேட்கல. பேசுற கேட்குற இல்லையா? கேட்குறா பிள்ளைகள்? அஸ்ஸலாமு அலைக்கும். ஆம் சார். வலைக்கும் சார் ஓகே ரைட்டா ரைட். ஏன்னா நீங்க பாருங்க, அப்ப முதலாவது கேள்வி என்பது சரியா, இந்த முதலாவது கேள்வி என்பது 4 மார்க்ஸ் சரியா. ஒன்று இந்த கேள்வி சுவராக வரும், அதாவது சுவராகனா இன்ஷா அல்லாஹ் வரும். அந்த சொற்களை தந்து பதம் பொருள் கேட்டு வாரது. ரெண்டாவது முதலாவது யூனிட்ல இருந்து இப்படியான கேள்விகள் வரும். சந்தைகள் 2, முஅல்லகாத் என்றால் என்ன, முஅல்லகாத்தை தொகுத்த கவிஞர்கள் 2 பேருட பேரு, ஜாஹிலியா கால மக்கள் எப்படி கவிதைகளை பாதுகாத்தார்கள், எப்போது தொகுக்கப்பட்டது, சரியா, அந்த மாதிரியான கேள்வி வரையிலும். ஆனா இந்த இடத்துல மட்டுமல்ல, நீங்க இந்த இடத்துல இன்னும் ஒரு இடத்துல இருந்து கேள்வி எதிர்பார்க்கணும். அது எங்கே தெரியுமா? அல் குர்ஆனும் அரபு இலக்கியமும் என்ற பாடம் ஒன்று இருக்குது சரியா. அல் குர்ஆனும் அரபு இலக்கியமும் என்ற அந்த பாடத்துல குறிப்பாக நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய 2 பேருட பேரு. ஒன்று வலீத் இப்னு முகீரா, அடுத்தது உத்பா இப்னு ரபியா. அவங்க தான் குர்ஆனை புகழ்ந்து பேசிய முஸ்லிம் அல்லாத 2 பேர். இஸ்லாத்தை பகிரங்கமாக எதிர்த்த ஆனால் குர்ஆனை புகழ்ந்து பேசிய 2 பேருட பேரு. ரைட். அப்படி அவங்க 2 பேருட பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டி வரும். தாருதாரன் சொல்லுங்க வாக்கு. தாருதாரன் வலீத் இப்னு ரபிஆ, லபீத் அல்லோ. ரைட். உத்பா இப்னு ரபியா. உத்பா சரியா. லபீத் வந்து இந்த முஅல்லகாத்ல வாரது. உத்பா இப்னு ரபியா சரியா. உத்பா இப்னு ரபியா ரைட். அடுத்தது வலீத் இப்னு முகீரா. உங்களோட புக்ல இருக்குமா, நீங்க பாருங்க சரியா. வலீத் இப்னு முகீரா, உத்பா இப்னு ரபியா அப்படி கேட்டு வரையிடும். அப்படி இல்லாட்டி அல் குர்ஆன் கூறும் அறிவியல் அற்புதம் ஒன்றை குறிப்பிடுக என்று கேட்டு வரையிடும். அறிவியல் அற்புதம் என்று கேட்டு வந்தா என்ன எழுதலாம்? சொல்லுங்க பாக்க. அறிவியல் அற்புதம். இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்களும் இஸ்லாத்தை இல்ல அறிவியல் அற்புதம் என்றா விஞ்ஞான அற்புதம். விஞ்ஞான அற்புதம் சொல்லுங்களே. குர்ஆன் கூறக்கூடிய விஞ்ஞான அற்புதங்கள்ல புக்ல இருக்கிற ஒன்று இருக்குது. புக்ல அதெல்லாம் நீங்க சில நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தஹாஹாண்டா என்ன? தஹாஹாண்டா நாம் பூமியை நகர்த்தினோம், முட்டை வடிவில் படைத்தோம். நாம் பூமியை நகர்த்தினோம் என்று இருக்குது, பூமியை முட்டை வடிவில் படைத்தோம் என்று இருக்குது. அப்ப இன்றைக்கு வந்து விஞ்ஞானம் என்ன சொல்லுது? பூமி நகர்ந்து கொண்டிருக்குது, பூமி கோள வடிவமானது என்று சொன்னாலும் உண்மையான கோள வடிவமானது அல்ல. பூமியிட முனைவு விட்டோம், மத்திய கோட்டு விட்டோம், வித்தியாசம் இருக்குது. முனைவு சுற்றளவுக்கும் மத்திய கோட்டு சுற்றளவுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. விளங்குறா எல்லாருக்கும்? நான் சொல்றேன் விளங்குறோ தெரியாது, நான் இந்த பாடத்தை உங்களுக்கு படிப்பிக்கல. இப்ப உங்களுக்கு தெரியும், கோலம் என்று சொன்னா இப்படி இருக்கணும். ஏன்னா ஒரு கோலம் என்று சொன்னால் இப்படி இருக்கணும், எல்லா பக்கத்தாலே சமமா இருக்கணும். ஆனா பூமி வந்து அப்படி இல்லை, இந்த மாதிரி தான் நிக்குது. விளங்கினா? பூமியிட மத்திய கோட்டு விட்டம் சரியா, இது மத்திய கோட்டு விட்டம். இங்கிருந்து இங்கு வர வந்து முனைவு விட்டம். ரைட். அப்ப முனைவு விட்டத்தை விட விட்டம் நீளம் கூட, அதாவது முனைவு சுற்றளவை விட மத்திய கோட்டு சுற்றளவை விட அளவு கூட சரியா. அப்ப அதை வந்து குர்ஆன் ஏற்கனவே சொல்லிக்குது. அது எங்க சொல்லிக்குதுண்டா? ஒரே சொல்லில சொல்லிக்குது. தஹாஹா என்ற சொல்லில சொல்லிக்குது. தஹாஹா என்ற கருத்து ஒன்று முட்டை வடிவில் படைத்தோம். அப்ப முட்டை எங்களுக்கு தெரியுமா, ஷேப் எப்படி இருக்குதுன்னு தெரியும். ரைட். அதே நேரம் நாங்கள் பூமியை நகர்த்தினோம் என்றும் வருது. எங்களுக்கு தெரியும், பூமி தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகின்றது என்ற விஷயம் தெரியும். பூமி தன்னைத்தானே சுற்றி வர கிட்டத்தட்ட 23 மணித்தியாலங்கள் 56 நிமிடங்கள் எடுக்குது. அதாவது 24 மணித்தியாலங்கள் எடுக்குது பூமி தன்னைத்தானே சுற்றி வர. பூமி சூரியனை சுற்றி வர 365 நாட்களும் 6 மணித்தியாலங்களும் எடுக்குது சரியா. பூமி சூரியனை சுற்றி வர. அப்ப பூமி நகர்ந்து கொண்டுதான் நீக்குது. அப்ப அதை அல் குர்ஆன் சொல்லிக்குது. அதுதான் அறிவியல் அற்புதம். உங்களுக்கு அதான் எழுத எலுமெண்டா அதை எழுதுறது.
அல்லது எழுதலாமே இரண்டு கடல்கள் ஒன்றோடொன்று சங்கமிக்காது. வழங்கினா இரண்டு கடல்கள் நீங்க வீடியோக்கள்லயும் பார்த்துருப்பீங்க. ரெண்டு கடலும் வந்து ஒட்டி கொண்ட மாதிரி இருந்தாலும் ரெண்டுக்குமான நிறங்கள் வேற. ரைட்? அப்ப அது எழுதலாம். வேற பல விஷயங்கள் இருக்குது. அல்லாஹு தாலா இரவை ஆடையாக ஆக்கி வைத்திருக்கிறான், அது எழுதலாம். வேற தரைக்கு இது சம்பந்தமாக அல்லாஹு தாலா பேசுகிறான். சிசு உருவாக்கம், ஒரு குழந்தை ஒன்று உருவாகி தாயிட கருவறையில அது குழந்தையாக வெளியே வரும் வரைக்கும் என்னென்ன முக்கியமான கட்டங்களை கடந்து வருது என்பது சம்பந்தமாக குர்ஆன் பேசுது. சிசு உருவாக்கம் சம்பந்தமாக எழுதலாம். அவட 10ஆம் ஆண்டுல சரி 11ஆம் ஆண்டுல சரி இஸ்லாம் புக்ல இது விரிவா வருதா? ரைட்? அப்ப மாட்டின் சாணத்துக்கும் இரத்தத்துக்கும் இடையில் பாலை உற்பத்தி செய்தல். எஸ், வெரி குட். ஓகே, குர்ஆன்ல வர வசனம் ஒன்றே சொல்றீங்க நீங்க. சரியா? லெபனன் Sir, எதிர்காலம் பற்றி கூறியுள்ளமே விலங்கல்ல. எதிர்காலம் பற்றி கூறியுள்ளமே எதிர்காலம் பற்றி கூறியுள்ளமையும் சரிதான். ஆனா அது அறிவியல் அற்புதம் அல்ல. அது குர்ஆன் அற்புதங்கள்ல ஒன்றுதான். அது குர்ஆன் அற்புதம் என்றது வேற, அறிவியல் அற்புதம் என்றது வேற. இப்ப கடைசியா மகள் சொன்ன மாதிரி மாட்டுடைய என்ன சாணத்துக்கும் ரத்தத்துக்கும் இடையில அல்லாஹு தாலா பாலை உற்பத்தி செய்யறார். அது ஒரு அறிவியல் அற்புதம். விஞ்ஞான அற்புதம் என்று சொல்றது அது. இப்ப மகள் நீங்க சொல்றது என்ன தெரியுமா? அதாவது அல் குர்ஆனுடைய அற்புதங்கள் இரண்டை கூறுக என்று கேட்டால் அந்த இடத்துல நீங்க எழுதலாம். என்ன எழுதலாம்? எதிர்காலம் பற்றி எதிர்வு கூறியுள்ளமை எழுதலாம். வேற அறிவியல் அற்புதங்களையே அதுல எழுதலாம். வேற அதாவது காலத்தால் அழியாமல் இருக்கிறது வந்து ஒரு அற்புதம். அப்படி என்று பல விஷயங்கள் எழுதலும். சரியா? அப்படி இலக்கிய ஓசைநாயமிக்கிறது ஒரு இலக்கிய ஓசைநாயம் கொண்டதாக இருக்கிற அதெல்லாம் எழுதலாம். ரைட்? அப்ப அது ஒரு சப்ஜெக்ட். அடுத்தது நீங்க படிச்சிருப்பீங்க மக்கி மதனி சூறாக்கள். அப்ப நீங்க தெளிவாக வரைவிலக்கணம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மக்கி சூரா என்றால் என்ன, மதனி சூரா என்றால் என்ன. எடுத்தெடுப்பிலேயே அவசரப்பட்டு சொல்லப்படாது. மக்கி சூரா என்றால் மக்காவில் அருளப்பட்ட சூறாக்கள் என்றும், மதனி சூறாக்கள் என்றால் மதீனாவில் அருளப்பட்ட சூறாக்கள் என்றும் சொல்லக்கூடாது, சொல்லப்படாது. விளங்கினா பிள்ளைகள்? நீங்க தெளிவா எழுதணும். மக்கி சூறாக்கள் என்பது ஹிஜ்ரத்துக்கு முன்னர் அருளப்பட்டவை. சரியா? அந்த வரைவிலக்கணம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து அதோட சேர்த்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மயில புக்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. மக்கி சூறாக்களின் அந்த ஃபிரௌனின் உடலை பாதுகாத்து வந்து அல் குர்ஆன் அற்புதங்கள் ஒன்றுன்னு வரையுமா? ஏழும். சரியா? ரைட். இப்ப மக்கி சூறாக்களுடைய வரையறைகள் 2 அல்லது சிறப்பம்சங்கள் 2 அல்லது பண்புகள் 2, ஏதாவது 2. அதே போல மதனி சூறாக்களுடைய பண்புகள் 2. அதுல நிறைய இருக்குது. ஆனா 2வது ஞாபகம் வச்சுக்கொண்டா அவளுக்கு நல்ல. ரைட்? இப்ப மக்கி சூறாக்களுடைய பண்புகள் 2 வரக்கொள்ள அல்லது வரையறைகள் 2 வரக்கொள்ள சஜிதாவுடைய வசனங்கள் வார எல்லா சூறாக்களும் வேற சொல்லுங்க பாக்க. வசனங்களை கொண்டது. என்று வராத சூரத்துல் ஹஜ்ஜை தவிர வராத இது மக்கி சூறாக்கள். ஓகே, அதெல்லாம் கஷ்டப்பட்டு பாடமாக்கணும் இல்ல மகள். சிறிய வசனங்களை கொண்டது. யா யுஹன்னாஸ் என்று வந்து யா யுஹல்லதீன ஆமனு சத்தியமிக்க உறுதிப்படுத்தும் பாங்கு. சரியா? அப்ப சிம்பிளா நான் புக்ல கொஞ்சம் டீட்டெயிலா தான் நீக்குது. சரியா? புக்ல உண்மையில கொஞ்சம் டீட்டெயிலா தான் நீக்குது. ஆனா அந்த அளவுக்கு தேவையில்லை. நீங்க சிம்பிளா சஜிதாவுடைய வசனங்கள் வருகின்ற சூறாக்கள் மக்கி சூறாக்கள், கல்லா என்ற சொற்பிரயோகம் வரக்கூடிய சூறாக்கள் மக்கி சூறாக்கள், துண்டிக்கப்பட்ட எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற சூறாக்கள் மக்கி சூறாக்கள். அதுல விதிவிலக்கு இருக்குது. விதிவிலக்குன்னு சொன்னா பக்ராவும் ஆல் இம்ரானும் மதனி சூறாக்கள் என்று வரும். அந்த விதிவிலக்கெல்லாம் நீங்க பாடமாக்கி கஷ்டப்படணும் இல்ல, நீங்க விஷயத்தை விளங்கி கொண்டா போதும். அதே போல மதனி சூறாக்களோட பண்புகள் 2 என்ன? மதனி சூறாக்கள் யூதர்கள் பற்றி பேசப்படுகிற நீண்ட வசனங்களை கொண்ட சூறாக்கள். சட்ட வசனங்களை கொண்டது.
சட்ட வசனங்களை பெரிய கொண்ட சொற்கள். இஸ்லாத்தில் பெரிய ஒரு கடமையை பற்றி அல்லது தண்டனையை பற்றி குறிப்பிடுவது. ரைட், ஓகே. அப்ப விளங்கினா அப்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு எதை ஞாபகம் சார் ஓகே ரைட். அப்ப உங்களுக்கு எதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுமோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா நல்லா. சரியா? ரைட். அதை தாண்டி அஸ்பாபு நுசூல் என்றால் என்ன, முனாசபாத் என்றால் என்ன என்பதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்றது அவசியம். அல்குர்ஆன் அருளப்பட்டமைக்கான காரணம் அப்படி எழுதுனா குழப்பம். அல் குர்ஆன் அருளப்பட்டமைக்கான காரணம் அல்ல. எப்படி வரும்? அல்குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டமைக்கான காரணங்கள். ஓகே. அல்லாஹ் தஆலா குர்ஆன் இறக்கி அல்குர்ஆன் வச்ச அருளப்பட்ட சந்தர்ப்பங்கள். ரைட். இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கினதுக்கான காரணம் என்றால் அது வேற விட வரும். அல் குர்ஆனிய வசனங்கள் அருளப்பட்டமைக்கான காரணங்கள். சரியா? அதாவது குர்ஆன்ல எல்லா வசனங்களுக்கும் இல்லாட்டியும் குறிப்பாக சில வசனங்களுக்கு இறக்கப்பட்டமைக்கான காரணங்கள் இருக்குது, அந்த சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதைத்தான் நாங்க அஸ்பாபுன் நுசூல் என்று சொல்றது. முனாசபாத் என்றால் என்ன? முனாசபாத் என்றா பொருத்தப்பாடு. பொருத்தப்பாடு. அது கருத்து. அது வசனங்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடு. வெரி குட். அப்படித்தான் சொல்லணும். வெரி குட். வெறுமனே பொருத்தப்பாடு என்று மட்டும் சொல்லாம வசனங்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடு, ஒரு சூறாவுக்கும் இன்னொரு சூறாவுக்கும் இடையிலான பொருத்தப்பாடு, அல்லது உங்களுக்கு சொல்லலாம் ஒரு வசனத்துக்கும் அந்த வசனத்துக்கு முன்னைய பின்னைய வசனங்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடு, அல்லது ஒரு சூறாவுக்கும் அந்த சூறாவுக்கு முந்தைய பிந்திய சூறாக்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடு. அப்படி என்று நீங்க கொஞ்சம் அந்த பொருத்தப்பாடுன்றது ஓகே, பிழை அல்ல. ஆனா இங்க முனாசபாத் என்பது மொழி கருத்து தான் பொருத்தப்பாடு. அப்ப அது விஷயத்தை நீங்க எழுதுறது மிச்சம் நல்ல. சரியா? ரைட். அப்ப நான் இதே சொன்னேன்னு சொன்னா இந்த இடத்துல இன்னும் நாங்க இங்கதான் நிக்கிறோம். ரைட் ரைட். அப்ப இந்த இடத்துல இந்த கேள்வி ரைட் அழகு ஒன்றிலிருந்து வரலாம். அதே போல அல் குர்ஆனும் அரபிலக்கியமும் என்ற பாடத்துல ஆரம்ப பகுதிகளிலிருந்து கேள்வி வரலாம், அல்லது ஹதீஸ்ல இருந்து வரலாம். ஹதீஸ் என்றால் என்ன என்று கூட கேட்டு வர முடியும். சரியா? ரைட். தஜ்வீத் கலை படிச்சுக்கிறீங்களா? தஜ்வீத் படிச்சா ஸ்கூல்ல? ஓகே. சம்டைம் அத இல்ல. ஓகே. சரி, நேரம் வரவும் மேலும். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. பின்வரும் சொற்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பதங்களை எழுதுகாண்டி இருக்குது. இப்ப இதுல அல்லாஹ்வின் உதவி என்ன சூரா சொல்லுங்க பாக்க? அல்லாஹ்வின் உதவி என்பது என்ன சூரா? சூரா மட்டும் சொல்லுங்க. நஸ்ர். புகழை கொண்டு அது என்ன சூரா? அதுவும் சூரத்துன் நஸ்ர் தான். புகழை கொண்டு. உம்மை தூற்றுபவன் கௌசர். அறுத்து பலியிடுவீராக என்ன சூரா? அதுவும் கௌசர் தான். ஓகே. அப்ப இந்த 4 சொற்களும் இரண்டாம் தவணைக்குள்ள சூறாக்கள் இருந்துதான் எடுத்து இப்படியாண்டா ஒரே மாதிரியா வரும்? இல்ல அப்படி இல்ல, மாறி மாறி வரும். சரியா? ரைட். இப்ப நீங்க பாருங்க, சூரத்துல் ஃபீல், சூரத்து குரைஷ் அது ரெண்டும் தான் ஃபர்ஸ்ட் டைமுக்குரியது. சூரத்துல் மாஊன் அரஐதல்லதி யுகذிபு பித்தீன் அதுவும் சூரத்துல் கௌசர் இன்னா அத்தைனாக்கல் கௌசரும் சூரத்துல் காஃபிரூன் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரத்துன் நஸ்ர் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இந்த 4 சூறாக்களும் செகண்ட் டைமுக்குரிய சூறாக்கள். சரியா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைமுக்கு 2 சூறாக்கள் படித்திருந்தாலும் கூட செகண்ட் டைமுக்கு படிச்சிருக்கிற ஏனைய 4 சூறாக்களையும் கொஞ்சம் நல்லாவே பார்த்து கொண்டா இந்த கேள்விக்கெல்லாம் விடை எழுதிடும். இதுல எழுத்து பிழைகள் கருத்தில் கொள்ளப்படுறது இல்லை. நீங்க விடை எழுத கொள்ள எழுத்து பிழை. இப்ப நஸ்ருல்லா என்ற சொல்லில நூனுக்கு அடுத்ததாக சாதிக்குது. அல்லாஹ்வின் உதவி என்பது நஸ்ருல்லா தானே, நஸ்ருல்லா. சரியா? அப்ப சாதிக்குது. நீங்க ஒரு ஆள் சீன் எழுதிக்கிறீங்க என்றாலும் பிழை இல்லை, கருத்து ரீதியா பிழை தான். அதாவது நசுர் என்பது கழுகு. நசுர் என்பது என்ன? கழுகு என்ற கருத்துல வர கழுகு. இப்ப நஸ்ருல்லான்னா அல்லாஹுடைய கழுகு என்ற கருத்துல வரும். சாது வந்தாத்தான் அல்லாஹுடைய உதவி என்ற கருத்துல வர. இருந்தாலும் அந்த இடத்துல உங்களோட எழுத்து பிழைகளை பார்த்து புள்ளிகள் குறைக்கப்பட மாட்டாது. மாற்றமாக உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த சொல் தெரிஞ்சிக்கிறா இல்லையான்றதுதான் பரீட்சிக்கப்படும்.
ஆனாலும் நீங்க சரியாக எழுத ட்ரை ஒன்று எழுதாம. ரைட். புகழை கொண்டு என்றது என்ன சொல்? புகழை கொண்டு Excuse me, sir. பிஹம்தி. பிஹம்தி விளங்கினா? பிஹம்தி. ஹம்தண்டா புகழ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் ஆரம்பத்துல சொன்ன அல்ஹம்துலில்லா, புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே. அப்ப கொண்டு என்று வரக்கொள்ள பி என்ற இடைச்சொல் வரும், புகழை என்று வரக்கொள்ள ஹம்த் என்ற சொல் வரும். அப்ப பிஹம்தி என்றா புகழை கொண்டு. ரைட். உண்மை தூற்றுபவன் என்ன சொல்? உண்மை தூற்று வன்ஹரண்டா அறுத்து பலியிடுவீராக. மகள் வன்ஹரண்டா அறுத்து பலியிடுவீராக. நீங்க கேள்விப்பட்டிக்கிறோ தெரியாது, யோமுன் நஹர் கேள்விப்பட்டிக்கிறீங்களா? யோமுன் நஹர் அஹதியாக்களை படிச்சிருப்பீங்க. யோமுன் நஹர் நீங்க அஹதியால 9ஆம் ஆண்டு எக்ஸாம் செஞ்சிருந்தால் படிச்சிருப்பீங்க. யோமுன் நஹர் கேள்விப்பட்டிருக்கிறா? அறுத்து பலியிடும் நாள். என்ன நாள்? அறுத்து பலியிடும் நாள் என்ன நாள்? அது பெருநாள். ஹஜ் பெருநாளுக்கு இன்னும் ஒரு பேரு தான் யௌமுன் நஹர். விளங்கினா? அப்ப அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. யோமுன் நஹர். ரைட். அப்ப யோமுன் நஹர்ண்டா அறுத்து பலியிடும் நாள், ஹஜ் பெருநாள். அப்ப வன்ஹரண்டா அறுத்து பலியிடுவீராக. வன்ஹர். அப்ப இங்க வந்து உண்மை தூற்றுபவன் என்று நிக்குது. அப்ப உண்மை தூற்றுபவன்டா கருத்து என்ன வரும்? சாணியக்க என்று வரும். சரியா? அடுத்த கடைசியாத்தான் நீங்க சொன்ன மாதிரி அறுத்து பலியிடுவீராகண்டா பலியிடுவீராக. ஓகே. வன்ஹர். ஓகே. இப்ப இந்த என்ன அரபாலே இந்த விடையில் எழுதணும்? அரபால் எழுதுங்க. தமிழா எழுதலவா? இல்ல, அரபால் எழுதுங்க. அதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், எழுத்து பிழை வாரத்தை பத்தி நீங்க யோசிக்க வேணாம். இப்ப நீங்க எழுத கொள்ள அரபு எழுத்து தெரிந்தானே, அலிஃப்ல இருந்து யாவரங்காட்டியும் எழுத்தெல்லாம் தெரிந்தானே, அலிஃப் பா தா சா ஜிம் ஹா ஹா எல்லாம் தெரிந்தானே. அந்த எழுத்துக்களை ஒவ்வொன்றா கூட்டி எழுதுனா சரி. உங்களால் எப்படி எழுதலுமோ அப்படி எழுதுங்க. இப்ப ஒரு ஆள் வன்ஹரண்டு இப்படி எழுதுற, இன்னொரு ஆள் வன்ஹரண்டு ஹாவை போட்டு எழுதுற, இன்னொரு ஆள் இந்த அலிஃபை போடாம வன்ஹரண்டு எழுதுற. அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. நீங்க அரபாலையே எழுதுங்க. சரியா? தமிழு போக வேணுமா? நீங்க இப்ப இருந்தே பழகினாத்தான் சரியாது. சரி சரி, அப்படி எழுதுறேன். ஓகே. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அல்லாஹ்வின் உண்மை தூற்றுபவன் என்றால் ஏசுபவன். தூற்றுபவன்டா ஏசுற. அதாவது ரசூலுல்லாவுக்கு எதிராக ஏசினவனைத்தான் உண்மை தூற்றுபவன் என்று சொல்றது. யார் அவன்? உண்மை தூற்றுபவன் என்று ரசூலுல்லா ஏசின யாரு? சந்ததியற்றவன் அப்படி இப்படி எல்லாம் சொன்னது யாரு? அபூலஹபா? அபூலஹப் மட்டுமல்ல, குறைஷ் காஃபிர்கள். ஒரு ஆள் வார், அவட பேரு ஞாபகம் இல்ல. ரைட். ஒரு ஆள் எத்தனை பேர் ஏசின, குறிப்பா ஒரு ஆள்கிட்ட பேரு மென்ஷன் பட்டு வார. சரியா? பேர் என்ன? அஸ்ஸஹ்மி. ஓகே ஓகே. ஆஸ்பின் வாயில் அஸ்ஸஹ்மி. ரைட். அவன் தான் இந்த மோசமா சென்னது. என்ன சென்ன? இந்த இவரு ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்யறதானே, இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறதானே. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து மக்களுக்கிட்ட பிரச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிற இவன் என்னண்டா, இவரை விட்டு தள்ளுங்கோ, இவர் வந்து வேறறுந்தவன், அதாவது துண்டிக்கப்பட்டவன். வேறறுந்தவன்டா கருத்து என்னன்னா, சந்ததி இல்லை. சந்ததி இல்லைன்னு சொன்னதுக்கான காரணம் என்னண்டா, உங்களுக்கு தெரியும், ஆண் குழந்தைகளை வச்சுதான் வாரிசு பாக்குறது. அது இஸ்லாம் மார்க்கத்துல மட்டுமல்ல, பொதுவாகவே இருக்கிற விஷயம்தான். ரைட். ஆண் குழந்தைகளை வச்சுதான் வாரிசு பாக்குறது. இப்ப மன்னராட்சி நடக்கவில்லையும், ஒரு மன்னன் இறந்தால் அந்த மன்னனுக்கு மகனாக இருக்கிறாளுக்கு தான் என்ன செய்யற, திருப்ப அந்த பதவியை பொறுப்பா கொடுக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்ட ஆண் குழந்தை இறந்ததானே சின்ன வயசுலயே ரசூலுல்லாஹ்ட ஆண் குழந்தை இறந்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில் அவன் சொல்லி தெரிந்தாங்க, எப்படி என்றா, எப்படி இந்த ஆண் குழந்தைக்கு ஆயுசு இல்லையோ, ஆயுள் இல்லையோ, அதே மாதிரிதான் இவரு சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்துக்கும் என்ன இல்ல, நீண்ட காலம் இல்ல. அதால இவரை விட்டு தள்ளுங்க. இவருக்கு ஆண் குழந்தைகளும் இல்ல, இவர் இறந்துட்டார் என்று சொன்னா
இவர்ட பேரை சொல்றதுக்கு யாருமே இருக்கவும் மாட்டாங்க. எனவே நீங்களும் நிம்மதி அடைவீங்க என்று ரசூலுல்லாஹ் உள்ளத்தை மிகவும் காயப்படுத்தக்கூடிய அளவுல சொல்லி திரிஞ்சார். அதனாலதான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், சூரத்துல் கௌசரை இறக்கி ரசூலுல்லாவுக்கு மிக பெரும் ஆறுதலை வழங்கினா அவளுக்கு. அப்ப அதான் ஷானியக்க ரைட், உண்மை தூற்றுபவன்ன்றது அவன் தான். ரைட், இப்ப நான் சொல்ல வாரது இன்னும் சொல்லல. ரைட்டா, கேளுங்க. சார் அருளப்பட்ட பின்னணி கேட்டா ஃபுல்லா எழுதணும். அருளப்பட்ட பின்னணிய அருளப்பட்ட பின்னணி மகள் புக் லீக்கிற மாதிரி சொல்லுக்கு சொல் நீங்க பாடமாக்கி எழுதணும் என்ற அவசியம் இல்லை. சரியா? அருளப்பட்ட பின்னணிய நீங்க ஒரு 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 கதை மாதிரி, ஒரு சம்பவம் ஒன்று மாதிரி, ஒரு நிகழ்வு ஒன்று மாதிரி சொல்லி பாருங்க. வீட்டுல சும்மா சொல்லி பாருங்க. யாரையாவது கூப்பிட்டு, தம்பியோ தங்கச்சோ ஓடி திரிவான், இங்க வாடான்னு சொல்லி கூப்பிட்டு கிட்ட வச்சு, தங்கமே சூரத்துல் கௌசர் இப்படித்தாண்டா இறக்கப்பட்டுச்சு என்று சொல்லி பாருங்க அவனுக்கிட்ட. ரைட், அப்ப அது உங்களுக்கு பதியும். அல்லாட்டி வீட்டுல நீங்க கிச்சனுக்கு போனா உண்மை கிட்ட சொல்லுங்க. இதெல்லாம் உண்மையோட கதைக்க முடியுமான விஷயங்கள் தானே. உம்மா, நாங்க இன்னைக்கு இந்த சூறாவை படிச்சேன், இந்த சூறா இந்த காரணத்துக்காகத்தான் இறக்கப்பட்ட ஆசையோட கேட்பாங்க. உங்களுக்கும் மனசுல பதிஞ்ச மாதிரி இருக்கும், உண்மையும் படிச்சு கொண்ட மாதிரி இருக்கும். அதாவது விஷயத்தை தான் நீங்க எழுத வேண்டியது. அந்த சொல்லுக்கு சொல் அப்படியே பாடமாக்கி எழுத போனா உங்களுக்கு கஷ்டம். அப்ப நீங்க ஒவ்வொரு சூறாவும் அருளப்பட்ட பின்னணிய ஒரு சம்பவம் மாதிரி, ஒரு நிகழ்வு மாதிரி, ஒரு கதை மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கொண்டு அதை நீங்க உங்களுக்கே சொல்லி பார்க்கலாம். கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று சொல்லி பார்க்கலாம், உண்மை கிட்ட சொல்லி பார்க்கலாம். சொல்லி பார்த்தா அவங்களோட உள்ளத்துல அந்த கதை பதியும். அந்த பதிஞ்ச கதையை உங்களோட மொழி நடையில அழகா எழுதினா சரி, அவ்வளவுதான் உள்ளது. விளங்கினா அவளுக்கு? ஓகே சார். ரைட், ஓகே, எழுதி பாருங்க. பெரும்பாலும் மார்க்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைக்கலாட்டி பார்ப்போம். ரைட், ஓகே, ரைட். அடுத்து நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம், அல்லாஹ்வின் உதவி, புகழை கொண்டு, உண்மை தூற்றுபவன், அறுத்து பலியிடுவீராக, இந்த சொற்கள் தமிழ்ல தானே இருக்குது. இப்ப நீங்க அரபு பதம் எழுதணும். புல்லக சில நேரம் திடீரென்று நீங்க இதை பார்த்ததுக்கு உங்களுக்கு ஞாபகம் வராது. அப்ப நீங்க இந்த சூறாக்களை பாடமாக்கி இருப்பீங்க. பாடமாக்கி இல்லாட்டி பாடமாக்கி கொள்றது மிச்சமே நல்லா. சூரத்துல் ஃபீல், குரைஷ், மாஊன், கௌசர், நஃசிர், காஃபிரூன், இது எல்லாத்தையும் இப்பதே பாடமாக்கி கொண்டா மிச்சமே நல்லா. இந்த சூறாக்கள்ல நீங்க உதாரணமா சொல்லுவோமே, புகழை கொண்டு, உங்களுக்கு சொல் ஞாபகம் வரல, ஆனா எந்த சூறால படிச்சதுன்னு ஞாபகம் வரலாம். ஃபீல், சூரத்துல் ஃபீல்ல இந்த சொல் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு சொல் வேணா படிக்கல, குரைஷ்ல படிக்கல. அப்ப நீங்க ஒவ்வொரு சூறாவாக சொல்லி பார்க்கிற நேரம், ஓகே, அப்ப நாங்க ஏதோ ஒரு சூறால சூரத்துல் நஸ்ர்ல படிச்சுக்கிறோம். அப்ப நஸ்ர ஓதி பார்க்கிற, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று கொஞ்சம் நிதானமாக ஓதி பார்க்கிற நேரம் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட சொல் ஞாபகத்துக்கு வரும். லேசா எழுதலாம். ரைட், உங்களுக்கு அதாவது நீங்க இந்த இடத்துல வச்சுக்கொண்டு அரை மணித்தேலமா யோசிச்சு ஓதி பார்க்கறதல்ல. தெரியுமண்டா எழுதுற, தெரியலாட்டி விட்டுட்டு மற்ற பகுதி போற, பெய்த்து கடைசிக்கு உங்களுக்கு 1 மணித்தேலம் 1.5 மணித்தேலம் தாராளமா மீயும். அப்படித்தான் அரபிலக்கிண பாடத்துல 3 மணித்தேலம் பேப்பரா இருந்தாலும் உங்களுக்கு டைம் பறக்கத்தா கிடைக்கிற. சரியா? நீங்க எழுதி பாருங்களேன். ரைட், அப்ப மிஞ்ச பிறகு விடுபட்ட இடங்கள், சந்தேகத்துக்குரிய இடங்களை நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லேசா எழுதலுமா இருக்கும். ரைட், அடுத்த பாருங்க, பின்வரும் சொற்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பதங்களை எழுதுக. இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா யுராஊன், மாஊன், இந்த 2 சொல்லும் சூரத்துல் மாஊன்ல வருது. அஸ்ஸிதா, ஹவுஃப், இந்த 2 சொல்லும் சூரத்து குரைஷ்ல வருது. இப்ப சூரத்து குரைஷ் ஃபர்ஸ்ட் டைமுக்குரியது. ஆனா பாருங்க, இந்த சொற்கள் 2ஐயும் போட்டிக்கிறாங்க. விளங்கினா? அதனாலதான் நாங்க சொல்றோம், நீங்க செகண்ட் டைமுக்குள்ளத மட்டுமல்ல ஃபர்ஸ்ட் டைமுக்குள்ளதையும் பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்றோம். ரைட், யுராவுனண்டா என்ன புள்ளகள்? யுராவுனண்டா காண்பிப்போர். வழங்கினா? காண்பிப்போர். காட்டுகின்றார்கள், அற்ப பொருள். சரியா? அற்ப பொருள். ரைட். அஷிதாண்டா கருத்து என்ன? அஷிதாண்டா காலம். ஹவுஃபண்டா பயம், அச்சம். கோடை காலத்து என்ன சொல்றது? கோடை காலம் வெரி குட். ஓகே, சரி. அப்ப திரும்ப சொல்றேன், இதே சொற்கள் தான் வரும் என்றதல்ல. எந்த சொல் வேணும் என்றாலும் வரையிலும் 8 சொற்கள் இருக்குது, 4 மார்க்ஸ். இதுக்கு 4 மார்க்ஸ்,
சாரி, இதுக்கு 2 மார்க்ஸ், ரைட். இங்க 2 இங்க 2. ஓகே, ஒரு சொல்லுக்கு 1/2 மார்க்ஸ். 1/2 மார்க்ஸ் தானே என்று கேர்லெஸ்ஸாக மட்டும் நீங்க இருக்க வேணும். 1/2 மார்க்ஸும் முக்கியம் தான் என்று படிச்சாத்தான் உங்களுக்கு மிச்சம் நல்ல. ஏண்டா எங்களுக்கு அந்த வினாத்தாள் 2ல சூறாக்கள் கேள்வி ஒன்று நாங்க செய்ய போறோம். அதுல சூறாவை மொழிபெயர்க்கு கண்டு வரக்கொள்ள அதுல 4 மார்க்ஸ் இருக்குது, ரைட். அப்ப அந்த மொழிபெயர்ப்புக்காக வேண்டியாவது நீங்க ஒவ்வொரு சொல்லாக படிக்கிறது பாடமாக்குறது மிச்சம் நல்ல. குர்ஆனை பாடமாக்குறத நீங்க நல்ல நியத்தோட பாடமாக்குங்க. குர்ஆன்ட சொற்களை படிக்கிறத நல்ல நியத்தோட படிங்க. குர்ஆன் சொற்களுக்கான பொருளை பாடமாக்குறத நல்ல நியத்தோட பாடமாக்கினா எக்ஸாமுக்கும் நல்ல, ஆகிரத்துக்கும் நல்ல, எல்லாத்துக்கும் நல்ல. சரியா? ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், இந்த ஹதீஸ் படிச்சுக்கிறீங்களா நீங்க? கபுரத் ஹியானத்தன் அன் துஹத்திஸ் அஹாக ஹதீஸன் ஹுவலக பிஹி முஸத்திகுன் வ அன்த லஹு பிஹி காதிபன். படிச்சுக்கிறீங்களா? என்ன என்ன அது என்ன ஹதீஸ் அது? ரைட். ஞாபகம் பாரா? கபுரத் ஹியானா. கபுரத் ஹியானான்னா மிக பெரும் மோசடி. என்னத்த மோசடியாம்? அன் துஹத்திஸ் அஹாக ஹதீஸன், உன்னுடைய சகோதரனுக்கு நீ ஒரு குறிப்பிட்ட விடயத்தை கூறுவது. ஹுவலக பிஹி முஸத்திக், அவன் உன்னை நம்புகின்றான். வாந்தலஹு பிஹி காதிப், ஆனா நீ அவனுக்கு பொய்யனாக இருக்கின்றாய். அப்ப உன் சகோதரன் உன்னை நம்பி இருக்கும் நிலையில நீ அவனுக்கிட்ட பொய் சொல்றது என்ன? மிக பெரும் மோசடி. அப்ப கேட்டுக்கிற கேள்வி என்னன்னா, ஒன்னாவது படிப்பினை ஒன்றே குறிப்பிடுக. அப்ப லேசுதானே படிப்பினை எழுதுறது? ஹதீஸ்ல மொழிபெயர்ப்பே ஒரு படிப்பினை தான், ஹதீஸ்ல உள்ளடக்கமே ஒரு படிப்பினை தான். என்ன அப்ப படிப்பினை வரும்? தன் சகோதரன் தன்னை நம்பி இருக்கும் நிலையில அவனை ஏமாற்றுவது, அவனிடம் பொய் சொல்வது மிக பெரும் மோசடி என்று எழுதலாம். நான் அதோட மொழி நடையில் எழுதலாம். அடுத்த 2வது கேள்வி என்ன? 2வது கேள்வி இலக்கிய நயம். ஏன்னா மேலே குறிப்பிட்டுள்ள ஹதீஸில் காணப்படக்கூடிய இலக்கிய நயம் ஒன்று தருக. சொல்லுங்க பாக்க, இலக்கிய நயம் ஒன்று என்ன? நேரெதிர் சொற்கள் கையாளப்பட்டிருக்கிறது. நேரெதிர் சொற்கள் கையாளப்பட்டிருக்கிற. என்ன நேரெதிர் சொற்கள்? என்ன? முஸத்திகுன் காஸிபன். முஸத்திகுன் காதிபுன். சரியா? அது உண்மையிலே டைரக்டாக வந்து இப்ப மாரிகாலம் கோடை காலம் மாதிரி அந்த அப்படி ஒரு நேரெதிர் சொற்கள் அல்ல, இருந்தாலும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். முஸத்திகன்னா உண்மைப்படுத்துபவன், காதிபன்னா பொய்யன். பொய்ப்படுத்துபவன் அல்ல, பொய்யன். அந்த அடிப்படையில சின்னொரு டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. முஸத்திக் காதிப். என்ன? சொல் ஒரே எழுத்துல முடியாது. அஹாக லக சொற்கள்ல க என்ற எழுத்துல முடிவுடன் ஜெயிக்கிறது, ஓசேனத்துக்கு அழகு சேர்க்கிற. அடுத்த பிஹி பிஹி என்ற சொல் 2 முறை வந்திருக்கிறது. சரியா? அடுத்த சொற்சுருக்கம் கருத்து செறிவு உள்ள ஹதீஸ், இலகுவான மொழிநடை உள்ள ஹதீஸ், அப்படி எல்லாம் எழுதலாம். அந்த சொற்சுருக்கம் கருத்து செறிவு இலகுவான மொழிநடை எல்லாமே வந்து நீங்க ஆரம்பத்திலே எழுத போகவா. நம்மளுக்கு இனங்காணக்கூடிய இலக்கிய நயம், அதாவது ஒத்தோசை கொண்ட சொற்கள், ஒரே சொல் திரும்ப திரும்ப வாரது, வழங்கினா ஒரு சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள், ரைட். இந்த மாதிரியான இலக்கிய நயம் எழுத முடியுமாக இருந்தால் அது ஆரம்பத்துல எழுதிவிட்டு நீங்க அங்க எழுதினா சரி. இதுல ஒன்று கேட்டிக்கிறதால ஒன்று எழுதினா போதுமானது. ரைட். இந்த துஆபூர் என்ன ஹதீஸ் படிக்கணும்? 4. செகண்ட் டைமுக்கு 2, ஃபர்ஸ்ட் டைமுக்கு 2. படிச்சுக்கிறீங்களா? படிச்சுட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டைமுக்கு 2, செகண்ட் டைமுக்கு 2. இல்ல சார். ஏன் படிக்கல? படிக்கணுமே. ரைட். அதாவது ஃபர்ஸ்ட் டைமுக்கு அந்த வடமேல் மாகாண ஸ்கீமை தான் நான் சொல்றேன். திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன். இது வடமேல் மாகாண ஸ்கீம் படி கப்பல்ல பயணம் செய்யற ஒரு கூட்டத்தாருக்கு உதாரணமாக ஒரு ஹதீஸ் சொல்லுவாரு. பெரிய ஹதீஸ் உண்டு, ஓரளவு பெரிய ஹதீஸ் உண்டு. அதுதான் எங்களோட சிலபஸ்லயே உள்ள பெரிய ஹதீஸ். அந்த ஹதீஸும் பரஸ்பரம் அன்பு செலுத்துகின்ற முஃமின்களுக்கான உதாரணம் என்று சொல்லி வர ஹதீஸ் ஒன்றும் இருக்குது ஃபர்ஸ்ட் டைமுக்கு. செகண்ட் டைமுக்கு வர மிக பெரும் மோசடி என்று சொல்லி ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். சரியா? அதான் இப்ப நாங்க பார்த்த ஹதீஸ். அடுத்தது நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, என்ன அந்த ஹதீஸ்.
புக்ல கொஞ்சம் ஆர்டர் மாறி இருக்குது. ஆனா அந்த 4 ஹதீஸும் தான் மேல் மாகாண ஸ்கீம் படி ஃபர்ஸ்ட் டைமுக்கும் செகண்ட் டைமுக்கும் போட்டிருக்கிற ஹதீஸ். நீங்க ஒரு டீச்சர் கிட்ட கேளுங்க, சார் கிட்ட கேளுங்க, நாங்க செகண்ட் டைமுக்கு எந்தெந்த ஹதீஸ் படிச்சிருக்கோம் மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், ஓகே. இந்த துவா பூரணப்படுத்துங்க பாக்க. பிஸ்மில்லாஹி வலஜனா خرجنا وعلى بنا توكلنا. என்ன சந்தர்ப்பம்? வீட்டில் நுழையும்போது. செகண்ட் டைமுக்கு ஃபுல்லாக நீங்க படிச்சு கொண்டிய துவாக்கள்ல வீட்டு நுழையும் போது ஓதும் துவா தான் இந்த துவா. பிஸ்மில்லாஹி வலஜனா வ பிஸ்மில்லாஹி ஹரஜனா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கன்னா. உணவளித்தவருக்காக ஓதும் துவா. என்ன துவா? உணவளித்தவருக்காக ஓதும் துவா. اللهم أطعم من أطعمني واسقي من سقاني. வெரி குட். அல்லாஹும்ம தஇம் மன் தஅமனி வஸ்கி மன் சகானி. கவலை நீங்க ஓதும் துவா. கவலை நீங்க ஓதும் துவா என்ன? என்ன யோசிக்கிறீங்க? கவலைகள் நீங்க ஓதும் துவா என்ன? اللهم إني أعوذ بك من الهم والحزن، أعوذ بك من العجز والكسل، أعوذ بك من الجبن والبخل، أعوذ بك من غلبة الدين وقهر الرجال. ஓகே, அந்த துவா தான். கொஞ்சம் பெரிய துவா தான். பெரிய துவா வார நேரம் பாடமாக்குறது நல்ல. ஆனா எக்ஸாமுக்கு பெரிய துவாக்களை முழுமையாக தந்ததில்லை. தாரில்லைன்னு நான் சொல்லல, தந்ததில்லை. சின்ன சின்ன துவாக்கள் தான் வார. இருந்தாலும் அந்த கவலைகள் நீங்க என்று வரக்கூடிய ஒரு துவா ஒன்று நீங்க எழுதி சரி பாடமாக்குங்க. சரியா? ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் தொலைக்கொள்ள துவாவதை கொள்ள அந்த குறிப்பிட்ட சில துவாக்களுக்கு எழுதி ஒட்டி கொள்ளுங்க அந்த இடத்துல. அப்ப நீங்க அந்த துவாக்களை அடிக்கடி காணுவீங்க. அதுல நல்ல 8 விஷயங்கள் இருந்து ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினாங்க. ஒன்று, நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவத்தை நினைச்சு கவலைப்படுறது, அல்லது நடக்க போற ஒன்று நடக்குமோன்னு சொல்லி பயப்புடுறது, கவலைப்படுறது. அப்ப ரெண்டு வகையான கவலைகள். ஒன்றென்னா, நடந்து முடிஞ்சாச்சு அதை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற. எதிர்காலத்தில் நடக்கலாம் என்று சொல்லி நாங்க ஒரு பீதியை உருவாக்கி கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த 2 வகையான கவலைகள். அப்ப 2. அடுத்தது இயலாமை, சோம்பேறித்தனம், கோழைத்தனம், கஞ்சத்தனம், கடன் எல்லாம் மீறி போறது. அடுத்தது மற்றவர்களுடைய ஆதிக்கம். இந்த மாதிரியான 8 விஷயங்கள் வந்து ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினாங்க. அப்ப கட்டாயமாக நாங்களும் பாதுகாப்பு தேட வேண்டிய விஷயங்கள் தான் அவை. எனவே நீங்க அதை பாடமாக்குறது மிச்சம் நல்ல. பொதுவாக அந்த துவாவை சொல்லுவாங்க, கவலை நீங்க ஓதும் துவா. கழிவறையில் நுழையும் போது ஓதும் துவா எல்லாருக்கும் தெரியும். அதுவும் டேம் எக்ஸாம்ல வாரதுதான். அல்லாஹும் இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். அடுத்தது உணவு உண்ண முன்னோதும் துவா. என்ன புள்ளகள் உணவு உண்ண முன்னோதும் துவா? اللهم بارك لنا فيما رزقتنا وقنا عذاب النار. பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வகினா அஸாபன் நார். இப்ப சில நேரம் சலாக்கள் கேட்கலும் இப்ப பிஸ்மில்லான்னு சொன்னா பிழையாண்டு. பிழை இல்லை, சிலபஸ்ல உள்ளதாக நீங்க எழுதணும். சரியா? பிஸ்மில்லான்னு சொன்னா பிழையான்னு கேட்டா அது பிழை இல்லை. ஆனா இந்த இடத்துல நீங்க சிலபஸ்ல என்ன நீங்க படிக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க எழுதணும். சரியா? ரைட். அதே போலதான் பால் குடித்து முடிந்த போது, பால் குடித்த பிறகு ஓதும் துவா. اللهم بارك لنا في وزدنا منه. வெரி குட். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு. இந்த 6 துவாக்களும் செகண்ட் டேமுக்குரிய துவாக்கள். அதே நேரம் ஃபர்ஸ்ட் டேமுக்குரிய துவாக்களையும் கொஞ்சம் பார்த்து கொண்டே போங்க. ஆனா செகண்ட் டேமுக்குரிய துவாக்கள் இருந்துதான் உங்களுக்கு பெரும்பாலும் கேள்வி வர முடியும். சரியா? ரைட். அடுத்தது 5வது. அந்த செகண்ட் டைம் துவாக்க இன்னொருக்க சொல்லுங்க. ஒன்று, வீட்டில் நுழையும் போது. சரியா? ஒன்றென்னா வீட்டில் நுழையும் போது. இரண்டாவது, உணவளித்தவருக்காக அல்லது என்ன சொல்றது, உணவளித்தவருக்காக என்று சொல்ல மேலும், விருந்தளித்தவருக்காக என்று சொல்ல மேலும். அடுத்தது கவலைகள் நீங்க ஓதும் துவா. கவலைகள் நீங்க ஓதும் துவா. சரி? அடுத்தது கழிவறைக்கு நுழையும் போது ஓதும் துவா. கழிவறைக்கு நுழையும் போது ஓதும் துவா.
அடுத்தது உணவு உண்ண முன் ஓதும் துவா. உணவு உண்ண முன் ஓதும் துவா. அடுத்தது பால் குடித்த பிறகு ஓதும் துவா. பால் குடித்த பிறகு ஓதும் துவா. சரியா? பால் குடித்த பிறகு ஓதும் துஆ. சரி, ஓகே, ரைட். கடைசி கேள்வி. ரைட், சரியா மகள்? ஓகே, ரைட், ஓகே. கடைசி கேள்வியை பாருங்க. இதுல வந்து 2 கேள்வி இருக்குது, ஏபி என்று. இங்கல அல்லது என்றும் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அப்ப 1வது கேள்வி லேசா, 2வது கேள்வி லேசான்றதை நீங்க தான் முடிவெடுக்கணும். இப்ப இதுல பாருங்க, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக. பிஹம்தி என்ற சொல்ல கீழால அண்டர்லைன் பண்ணிக்கிற. இன்னைக்கு ஃபுல் பேப்பர் விளங்கப்படுத்துற? இல்ல மகன், எனக்கு ஃபுல்லா விளங்கப்படுத்தி ஒழியல. நான் இந்த பார்ட் 1ஓட அவங்க இந்த இடத்தோட நிப்பாட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். சரி சரி. ரைட். பிஹம்தி, பிஹம்தி என்ற சொல்லை கீழால அண்டர்லைன் பண்ணிக்கிற. சரியா? இப்ப இல்ல நீங்க பாருங்க, பிஹம்தி. ரைட். பிஹம்தி என்றா என்ன சட்டம் சொல்லுங்க பார்க்க. சட்டத்தை சொல்லுங்களேன் முதலாவது. இல்ஹாரு ஷஃபவி. சரியா? இல்ஹாரு ஷஃபவி. சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால தால் வந்திக்கு. எனவே இல்ஹாரு ஷஃபவி. எனவே எப்படி ஓதணும்? எப்படி ஓதணும்? வெளிப்படுத்தி ஓத வேண்டும். ராகமின்றி வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அதுதான் முக்கியமா சொல்ல வேண்டியது. இங்க நீங்க பாருங்க, சட்டத்தை எழுதுறது 3 வரி விட்டிக்கிற. உண்மையில இல்ஹாரு ஷஃபவி என்று எழுதுறதுக்கு எங்களுக்கு 1 வரி தாராளமா போதும். ஏன்னா 1 வரியில அரவாசி போறோம் இல்ல. இல்ஹாரு ஷஃபவி என்று எழுதுறதுக்கு 1 வரியில அரவாசி போறோம் இல்ல. அப்ப ஏன் 3 வரி விட்டிக்கிறாங்கன்னதையும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டா நல்ல. அப்ப கட்டாயமா சட்டத்தை எழுதிட்டு இல்ஹாரு ஷஃபவி என்று போட்டு சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால தால் இடம்பெற்றிருப்பதால் சுக்கூன் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். சரியா? இப்ப சுக்கூன் செய்யப்பட்ட மீமை பொறுத்த மட்டும் 3 சட்டங்கள் இருக்குது. குர்ஆன்ல நீங்க எந்த இடத்துல சுக்கூன் செய்யப்பட்ட மீமை கண்டாலும் சரியா, அங்க ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. கட்டாயமா ஒரு சட்டம் ஒன்று இருக்கு. ஏன்னா சுக்கூன் செய்யப்பட்ட மீமை பின்னால ஏதோ ஒரு எழுத்து வாரதானே, அந்த எழுத்தை பொறுத்து. ரைட். 3 சட்டங்கள் இருக்குது. ஒன்று, இன்னொரு மீம் வந்தால் இத்காமு ஷஃபவி. வெரி குட். பா வந்தால் பா வந்தா என்ன? பா வந்தா இக்ஃபாவு ஷஃபவி. இக்ஃபாவு ஷஃபவி. இந்த 2 எழுத்து ஏனைய எழுத்துக்கள் வந்தால் இல்ஹாரு ஷஃபவி. இல்ஹாரு ஷஃபவி. அப்ப ஏனைய எழுத்துன்னா கிட்டத்தட்ட 26 எழுத்துக்கள்னா, கிட்டத்தட்ட 26 எழுத்துக்கள் வந்தால் அது இல்ஹாரு ஷஃபவி. சொல்ற விளங்குறா? அப்ப அது மாதிரி நீங்க சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனுக்குரிய 4 சட்டங்களையும் படிச்சு கொள்ளணும். சரியா? ரைட். அதுல பாருங்க பி கேள்வி என்ன? தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மா தஆல் இல்லாஹி. தான் நாங்க படிக்கல, இன்ஷா அல்லாஹ் படிப்போம். நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. மேலே காணப்படும் அரபு கவிதையிலிருந்து இலக்கிய நயம் ஒன்று தருக. இதுக்கெல்லாம் படிச்சுதான் இலக்கிய நயம் எழுதணும் இல்ல, படிக்காமலும் இலக்கிய நயம் எழுதலாம். அப்படித்தானே? அதுதான் பார்த்தோன்னே விளங்குது இல்லையா? அப்ப அழகா எழுதலாமே. படிக்காமலேயே நீங்க அலைனா அலைனா அந்த 2 சொல்லை பார்க்கிற ஒரே மாதிரி இருக்குது. எனவே அலைனா என்ற சொல் மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருப்பது கவிதையின் ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கின்றது. அவ்வளவுதான். எவ்வளவு லேசா. அடுத்தது எளிமையான சொல்லாட்சி. எளிமையான சொல்லாட்சி. கடைசி எழுத்து எப்படி முடிஞ்சிருக்கிற பாருங்க. முடிந்தடைந்திருப்பது. கவிதையின் 2 அடிகளும் ஐனில் முடிவடைந்திருப்பதும் கவிதையின் ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். வெரி குட். தலா வஜப ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் வதா, தா, அலைனா, அலைனா அதெல்லாம் வந்து நெடில் ஓசையில முடிவடைந்திருக்கிறது. பத்ரு சுக்ரு என்ன? பத்ரு சுக்ரு அது என்னத்தை சொல்லலாம்? ஒத்த ஓசை கொண்ட சொற்கள். பத்ரு சுக்ரு வந்து ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் அல்ல, ஒத்திசை சொற்கள் என்று சொல்லலாம். இந்த தெளிவாய்க்கு ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் தலா,
வஜப பாருங்க. வஜப வஜப, வஜப தலா, அது வந்து ஒத்த ஓசை கொண்ட சொற்கள். ரைட். இப்ப பாருங்க, அல் பத்ர் என்ற சொல் யாரை குறிக்கின்றது? யாரை குறிக்குது பத்ர் என்றா? பூரண சந்திரன். ரசூலுல்லாஹ். ஒன்று ரசூலுல்லாஹ் எழுதலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதலாம். சும்மா முஹம்மது மட்டும் எழுதப்படாத, எந்த காரணம் கொண்டும் நாங்க ரசூலுல்லாஹ்ட பேர் எழுத கொள்ளையோ சஹாபாக்கட பேர் எழுத கொள்ளையோ சும்மா கொச்சையா ஒற்றை வார்த்தையில எந்த காரணம் கொண்டும் எழுதப்படாது. இமாம் கட்ட பேர் எழுத கொள்ளையும் தான். இப்ப இமாம் புகாரி என்ன கொள்ள சலாக்கள் புகாரி அன்னு மட்டும் எழுதுற, முஸ்லிம் அன்னு மட்டும் எழுதுற, அப்படி அல்ல. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், அபு பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்க ரலியன்னு சுருக்கமா எழுதினாலும் சொல்லக்கொள்ள ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படி என்று பூரணமா எழுத பழகணும். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, அல்லது என்று தந்து இன்னொரு கேள்வி ஒண்ணு தந்திக்கிற, ஹுப்புக ஷை யுமி வ யுசிம்மு. இது நீங்க படிச்சுக்கிற பழமொழிகள் படிச்சா? ஆம் சார். ஆசை யாரு வெட்கம் சொன்னது? மரியாதை. இல்ல சார். ஆசை இல்ல வெட்க சார். மரியாதை. ஓகே, சரி. அதான் அல்லதுன்னு சந்திக்கிறதுனா உங்களுக்கு தெரியலாட்டி நீங்க அதில்தான் வானாமன்றதுக்காக வேண்டித்தான் அல்லதுன்னு தந்திக்கிற. சரியா? ஹுப்புக ஷை யுமி வ யுசிம்மு வேண்டா கருத்து என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட விஷயத்த, ஒரு குறிப்பிட்ட பொருளை நீ அளவுக்கு அதிகமாக நேசிப்பதானது உன்னை குருடாகவும் செவிடாகவும் ஆக்கிவிடும். அது குறிப்பிட்ட ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட விடயமாக இருக்கலாம், குறிப்பிட்ட நபராக கூட இருக்கலாம். நாங்க அளவுக்கு மிச்சமாக ஒத்தரை நேசிச்சா, ஒரு பொருளை நேசிச்சா, அந்த விஷயம் எங்களை செவிடாகவும் குருடாகவும் ஆக்கும். அப்படி என்ன அர்த்தம்? என்ன, எங்களுக்கு மத்தவங்க சொல்ற அட்வைஸ் ஒன்றும் விளங்காது. சரியா? எங்களை காதுக்கு படாது, எங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. எல்லாமே அதை அடையறதுக்காகத்தான் இருக்கும். ரைட். அதற்கு நிகரான தமிழ் மரபு பழமொழி ஒன்றை கேட்டிருக்கிற, அதைத்தான் இப்ப யாரோ சொன்ன, ஆசை வெட்க மரியாதை என்று சொல்ல மேலும், அல்லது காதலுக்கு கண் இல்லை என்று சொல்ல மேலும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அது இங்க பொருத்தம் இல்ல மகன். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்றது இந்த பழமொழிக்கு அந்த அளவு தூரம் பொருத்தம் கிடையாது. சார், ரைட். இது ஹதீஸ்லயும் வர எது ஹதீஸ்ல வர? ஹுப்புக ஷைஅன் யும்னா வ யுசிம்மு. இல்லையே, ஹதீஸாண்டா கேக்குற இது. ஓ, இது ஹதீஸ்ல வார தெரியுமா? கொஞ்சம் பார்க்கணும், வறுமைக்கு தெரிய பார்க்கணுமா? சரி சார். சரி, ரைட். கடைசியா அரபு தமிழ் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அரபு தமிழ் கேள்விப்பட்டிருக்கிறா? அரபு தமிழ் ஆம் கீழே சார். காணப்படும் செய்யுளடியே அரபு தமிழ் மொழியில் எழுதுக இருக்குது. தமிழ் மொழி அரபால எழுதுறது. அவ்வளவுதான், கஷ்டம் இல்லை. சரியா? இப்ப இத நீங்க வந்து அரபு எழுத்துகள் இருக்கிறதானே, அரபு எழுத்துகளால நீங்க எழுதுனா சரி. ரைட். எப்படி எழுதுற? தேடா திரவியமே என்று எப்படி எழுதுற? தேடா திரவியமே என்று. தாயா. 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 தால் அலீஃப். இப்படி எழுதுறனா? அலிஃப் அலிஃப் தா ரா தா தாரா. சரி, அப்படி நீங்க எழுதி பாருங்க. சரியா? ரைட். நீங்க எழுதி பாருங்க, அவ்வளவு கஷ்டம் இல்ல, லேசான ஒரு கேள்விதான் அது. தேடா திரவியமே தேனின்ப கட்பாமே கோடான கோடித்தவம் கொண்டோர் உமதடியிலண்டு உங்களோட 10ஆம் ஆண்டு புக்ல 4 வரிகள் தான் நிக்குது. அந்த 4 வரிகளுக்குமான அரபு இலக்கியத்துல எப்படி எழுதுறன்றதும் தரப்பட்டிருக்குது. அரபு இலக்கியம் அல்ல, அரபு தமிழ்ல எப்படி எழுதுறன்றதும் தரப்பட்டிருக்கிற. அதை நீங்க இன்ஷால்லா பாருங்க. சரியா? ரைட். பாக்குற மட்டுமல்ல, அரபு தமிழ் நான் நினைக்கிறேன் உங்களோட சிலபஸ்ல செகண்ட் டைம்ல நீங்க படிச்சிருக்கணும். எஸ், ஓகே. அரபு தமிழ் இலக்கிய அறிமுகம் அந்த ஃபுல்லா பிடிச்சிருக்கணும். எனவே அரபு தமிழையும் நீங்க அந்த முதலாவது வினாத்தாள்ல முதலாவது பெரிய வினாவுல கடைசி வினாவுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். அரபு தமிழ் என்றால் என்ன என்று வரலாம். அரபு தமிழ் எழுதப்பட்டுள்ள இலக்கியங்கள் 2 குறிப்பிடுக. அரபு தமிழ் எழுதப்பட்டுள்ள செய்யுள்கள் 2 குறிப்பிடுக.
தப்சீர் நூல் ஒன்றையும் ஃபிக்ஹ் நூல் ஒன்றையும் குறிப்பிடுக. அரபு தமிழ் போன்று காணப்படக்கூடிய வேறு மொழிகள் 2 தருக. அரபு தமிழ் என்று சம்பந்தமாக கடைசி ஒரு 2-3 பக்கம் தான் நிக்குது. நாங்க எங்களோட கிளாஸ்ல படிக்கல. 7 மண்டா இன்ஷா அல்லாஹ் அதையும் கொஞ்சம் பார்த்து கொண்டு போனா நல்ல இன்ஷா அல்லாஹ். சரி, ரைட். அப்ப இது ஒரு பேப்பர் தான், சரியா? பேப்பரா? ரைட். 2025ஆம் ஆண்டு ஒரே ஒரு பேப்பர்ல ஆகும். ஒரு பகுதியைத்தான் நாங்க இன்றைக்கு கலந்துரையாடினோம். எங்களுக்கு இன்னும் அந்த அரபு வினாக்கள் பகுதி அப்படியே இருக்குது. ரைட். கவிதைகளும் அப்படியே இருக்குது. அங்கல பாட்டு வினாக்கள் அப்படி 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 அப்படியே இருக்குது. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இனி அடுத்த வாரம் தானே கிளாஸ் இன்ஷா அல்லாஹ். எனவே நாங்க சந்தர்ப்பம் கிடைச்சா எக்ஸாமுக முடிஞ்ச இல்லாட்டி நாங்க டிஸ்கஷன் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? நீங்க இந்த சரி, பேப்பர் ஓகே. குரூப்ல பார்ப்போமே இன்ஷா அல்லாஹ். ஆன்சர் ஷீட்டோட ஆன்சர் ஷீட்டோட குரூப்ல எல்லாம் போடுறதா இல்லைன்னு பார்த்து தான் போடணும். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப வேற ஏதாவது பொதுவாக கேட்கறதுக்கிறா? நீங்க கிளாஸ் குரூப்ல இன்னும் ஜாயின் ஆகாதாக்கள் தயவு செஞ்சு குரூப்ல ஜாயின் ஆகி கொண்டாடலாம். நோட் 7731717118 இந்த நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பினா சரி. பெயர், ஊரு, வகுப்பு, அடுத்தது ஸ்கூல், இந்த டீட்டெயிலை கொஞ்சம் அனுப்பினா இன்ஷா அல்லாஹ் ஆட் பண்ணி கொள்வாங்க. நம்பரை ரிப்பீட் சொல்ற. ஓகே, இந்த ஸ்கிரீன்ல நான் டைப் பண்ணிக்கிறேன் பாருங்க மகள். நோட் 7731717118. நீங்க பயனடைஞ்ச மாதிரி உங்களோட நண்பர்கள், உங்களோட தோழர்கள், தோழிகள் பயனடையணுமெண்டா நீங்க அவங்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைங்க. இப்படி ஒரு கிளாஸ் ஒன்று நடக்குது, இந்த நம்பருக்கு ஒரு டீட்டெயில் அனுப்புங்க, குரூப் ஆட் பண்ணி கொள்வாங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைங்க. கிளாஸ் இன்னைக்கு பிரயோசனமா இருந்தா? ஓ சார். பார்ட் 2 பேப்பர் எப்ப செய்வோம்? பார்ட் 2 பேப்பர் அடுத்த செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ். சார் செகண்ட் டைம் சூரா சொன்னாங்க. செகண்ட் டைம் சூரா வந்து சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர், சூரத்துல் காபிரூன், சூரத்துல் நஸ்ர். சார் செவ்வாய்க்கிழமை நமக்கு ஒரு கிளாஸ் வச்சு படாதா? இன்ஷா அல்லாஹ் நான் பாக்குறேனே, எனக்கும் டைம் இருக்குமா தெரியா, நான் பார்த்து சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். உரைநடைகள்ல தான் சார் வர. உரைநடைகள்ல புள்ள வடமேல் மாகாண ஸ்கீம் படி உரைநடைகள் வந்து முதலாவது டேமுக்கு அல் கனாத்து கன்சுல்லா யப்னா, திருப்தி அழிந்து போகாத பொக்கிஷம், அது ஃபர்ஸ்ட் டேமுக்கு. செகண்ட் டேமுக்கு ரத்துன் ஜமீல், இந்த சிங்கமும் எலியும் கதையை ஒன்றிக்கிற நாங்க படிச்சோம் எங்கட வகுப்புல. அதுலயும் அரபு வினாக்கள் செஞ்சோ தெரியாது. ரத்துன் ஜமீல் என்ற பாடம் அதுதான் செகண்ட் டைமுக்கு வாரது. சார் 1ஆம் பாடம் கடைசியாம் 10ஆம் பாடம் ஃபுல்லா படிக்கணுமா? ஓமா, சின்ன பாடம் தானே. ஃபர்ஸ்ட் டைமையும் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டையும் லாஸ்ட் யூனிட்டையும் ஃபுல்லா படிச்சு கொண்டா நல்லா லேசான. ஃபர்ஸ்ட் யூனிட் நீங்க படிச்சுட்டீங்க தானே, அது ஓகே. அரபு தமிழ் வருமா? அரபு தமிழ் நான் திருப்ப சொல்றேன். வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்துடைய ஸ்கீமின் படி செகண்ட் டைமுக்கு அரபு தமிழ் வந்திருக்குது. சரியா? நீங்க எங்கம்மா? நீங்க எங்க? ஈஸ்டர்ன்டா திருகோணமலையிலிருந்து அம்பாரவர் காட்டும் ஈஸ்டர்ன் தானே. சரி, ஓகே. அப்ப நீங்க வந்து உங்களோட பேப்பர் மாகாணத்திலிருந்து வர பேப்பரோ இல்லாட்டி வலயத்திலிருந்து வர பேப்பரோ எனக்கு தெரியாது. ரைட். அப்ப நீங்க டீச்சர்கிட்ட கேட்டுக்கொண்டா நல்லா. செகண்ட் டேமுக்குள்ள பகுதி என்னத்த அரபு தமிழ் வருமா என்னத்த நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. சில நேரம் உங்களோட டீச்சர் வந்து வடமேல் மாகாண பேப்பர் எடுத்து போட்டோகாப்பி பண்ணி தருவோம் மேலும். அப்படி இல்லாட்டி வலயத்தினூடாக ISAO இல்லாட்டி யாரோ ஒரு டீச்சர் வந்து பேப்பர் எடுத்து அனுப்பி இருக்கோம் மேலும், அல்லது மாகாணத்தாலேயே பேப்பர் வரோம் மேலும். அப்ப அங்க வடமேல் மாகாண ஸ்கீம் படிதான் போகுது. இல்லாட்டி அவங்க ஒரு ஸ்கீம் வச்சிருப்பாங்க. எனக்கு நான் திரும்ப வடமேல் மாகாணம் என்று சொல்றது அப்படி என்றதல்ல. இப்ப கிழக்கு மாகாணத்துக்கு கண்டு சில நேரம் ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கும், சில நேரம் இருக்கும், இல்லாமல் போகாது. அப்ப அந்த ஸ்கீம் படிதான் டீச்சர் படிப்பிச்சு கொண்டு போறாங்களுக்கும்.
அப்ப டீச்சர் கிட்ட தான் நீங்க கேட்டு தெளிவு பெறணும். டீச்சர் செகண்ட் டைமுக்குள்ள சூறாக்கள் என்ன, டீச்சர் என்ன ஹதீஸ் வரும், என்ன உரைநடை வரும், என்ன கவிதை வரும், அரபு தமிழ் வருமா வராதா, தஜ்வீத் சட்டங்கள் வருமா வராதா என்ற அந்த விஷயத்தை என்னைக்கிட்ட கேட்டு நீங்க தெளிவு பெற்றதை விடவும் உங்களை படிப்பிக்கிற டீச்சரோ சேரோ அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்றதுதான் மிச்சமே நல்ல. ஏன்னா நீங்க இங்க படிக்கிற ஒரு விஷயமாக இருக்க பேப்பர்ல வாரது இன்னொரு விஷயமா இருந்தா சில நேரம் உங்களோட தவணை பரீட்சையில புள்ளிகள் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படலாம். அது பெரும் அநியாயம். விளங்கினா உண்மையில லேசான பாடம், ஆனா அந்த இப்படி ஒரு நடைமுறை சிக்கல் உண்டிக்கிறதால டேர்ம் எக்ஸாம்ல பிள்ளைகளுக்கு சில சிக்கல்கள் காணப்படுகின்றது. விளங்கினா உங்களுக்கு அதால புள்ள நீங்க கொஞ்சம் டீச்சர்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? சார் ஓ சார் கேளுங்க வாப்பா. பழமொழிகள் எத்தனை படிக்கணும்? பழமொழிகள் பழமொழிகள் நீங்க படிக்க போறா அப்ப இன்ஷா அல்லாஹ். பழமொழிகள் 7. பழமொழிகள் 7 படிக்கணுமா? ரைட். விளங்கல்ல. செகண்ட் டேர்ம்க்கு வர சூறாக்கள் அல்மாவும் அல் காஃபிரும் அது பிறகு நஸ்ர் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இன்னா அத்தைனாக்கல் கௌசர். ஓகே சார். ஓகே ஹைரன். அப்ப கொஞ்சம் லேட் ஆகி வகுப்பு ஆரம்பிச்ச கொஞ்சம் லெப்ட்ல இஷ்யூ ஒன்று இருந்தா ஒன்னாகல லோட் ஆகுற. ரைட். இன்ஷா அல்லாஹ் நாங்க இனி மற்ற சப்ஜெக்டுகளை பிறகு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அப்ப நாங்க முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.